Hi, I'm Isabella. Breaking news. Welcome to my fifth channel. நம்ம சேனலாக ஃபஸ்ட் டைம் பார்க்கிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கடா. அப்புறமா எல்லாருக்கும் ஹாப்பி ஜின் டேஸ். எல்லோரும் ஜின் பர்த்டே நல்லா ஹாப்பியாக சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணுங்கள், ஓகேவா? நான் இங்கே ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணிட்டுருக்கேன், ஓகே. ஸோ நம்ம வந்து இங்கே வந்து ஜின்னுக்கு வந்து ஒரு பர்த்டேக்காக ஒரு ஸ்பெஷல் ஒன் ஷாட் போடலாம்னு நினச்சேன். ஸோ அதனால் இந்த ஒன் ஷாட் நான் போடுறேன். அதுக்கு முன்னாடி இந்த வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபேன் ஃபிக்ஷன் ஸ்டோரிஸ் இருக்கு, வந்து யாரும் அடிக்ட் ஆகாதீங்க, யாரும் சீரியஸாக பார்த்துக்காங்க. அம்மாட்ட யூஸ் ஹெட்செட்டா. ஸோ வாங்கடா இந்த ஸ்டோரி டைட்டில் பார்த்து when my doctor mama loves me but I do not know that. இது அந்த ஸ்டோரி ஒன் ஷாட்டோட டைட்டில். ஸோ இதில் வந்து நம்ம குட்டி இன்ட்ரோ பார்த்துலாம்டா. ஸோ நம்ம எப்போவுமே ஹீரோயின் இன்ட்ரோ தான் ஃபஸ்ட் பார்ப்போம். ஸோ ஹீரோயின் வந்து வேறு யாரும் இல்லை, நீங்கள் தான். உங்கள் நேம் வந்து வயல். அம்மா நம்ம ஹீரோ வேறு யாரும் இல்லை, நம்ம ஜின் தான். இல்லை வந்து நீங்களும் ஜின்னுமே வந்து பார்த்துக்கிட்டலாம் இல்லை, ஒருத்தவங்க மாட்டி பார்த்துக்கிட்டதும் இல்லை. நீங்கள் வந்து ஜின்னுக்கிட்ட பேசுனதும் இல்லை, ஜின்னுமே வந்து உங்கள்கிட்ட பேசினதுலாம் இல்லைடா. பிகாஸ் உங்கள் அம்மாவும் ஜின்னோட அப்பாவுமே வந்து அண்ணன் தங்கச்சி. ஸோ அந்த அண்ணன் தங்கச்சி அப்படிங்கிற போது அவங்க மாமா ஜின்னோட அப்பா வந்து கொரியாவில் இருக்கார், நீங்கள் வந்து இந்தியாவில் இருக்கீங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து பேசிக்கலாம் மாட்டீங்க. உங்கள் மாமா கிட்டனா அப்போ நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லுவாங்க, வருஷத்தில் ஒரு டைம் பேசுவோம் இல்லையா, அந்த மாதிரி. உங்களுக்கு வந்து ரிலேட்டிவ்ஸ்னாலே அவங்க கொஞ்சம் அலர்ஜி. ஸோ அதனால் நீங்கள் அவங்கள்ட்டலாம் பேச மாட்டீங்க. சாரி, யாராக இருந்தாலுமே அவங்க வந்து பேசணும் அப்படின்னு சொல்லலாம் பிடிக்காது. வந்தாங்கன்னா அவ்வளோதான், அது மாதிரி பேசலாம் மாட்டீங்க. அதே மாதிரி தான் ஜின்னும் பேசலாம் மாட்டார், ரிலேட்டிவ்ஸ்கிட்ட யார்ட்டும் பேச மாட்டார். பட் அவருக்கு தெரியும் இந்த மாதிரி ஒரு அத்தை பொண்ணு இருக்குது, உங்களுக்கு தெரியும் மாமா போய் ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் இருக்குது. அவங்களும் இங்கே வந்தது கிடையாது, நீங்களுமே அங்கே போனதுலாம் கிடையாது தான். உங்களுக்கு ஃபோன் கால் வண்டி. ஸோ எல்லாம் இன்கமிங் அவுட் கோயிங் வாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் அவங்க கதை ஓடிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி தான்டா. ஸோ இதுவே போதும்னு நினைக்கிறேன் இன்ட்ரோவுக்கு. சரி வாங்கடா, அம்மாட்டி இந்த வீடு போகிறோன்னா பிக்கப் பண்ணிக்கலாம் நம்ம இல்லை, ஓகேவா? வாங்க நம்ம அப்படியே போகலாமா ஸ்டோரிக்குள்ள. ஸோ லெட்ஸ் கெட் இன் டு அவர் இமேஜினேஷன் ட்ரீம்ஸ். ஸோ ஸ்டார்டிங் சீட்லேயே பார்த்துக்கிட்டு வந்தீங்கன்னா ஏம்மா சுத்த போகிறோம்மா, எவ்வளோ நேரமாக ஆக்கிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கத்திக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் டைனிங் டேபிளை போட்டு தட்டிக்கிட்டே இருக்கீங்க. உங்கள் அம்மா கொண்டு வரண்டி அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கொண்டு வந்துட்டுருக்காங்க. உங்கள் அப்பாவா அங்கே உட்காந்து படிச்சிட்ருக்காரு சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு. நீங்கள் அப்பா சாப்பாடு ரெடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பாவும் அதெல்லாம் வச்சுட்டு வராரு. ஸோ அவங்க அம்மா அவங்க மல்ல போட்டு ஏன் கத்திக்கிட்டே கிடையாது, பொம்பளை பிள்ளை மாதிரி உட்காந்துறியா, பார்த்தாலும் அவளை பசங்க மாதிரி பெஞ்சை போட்டு கொட்டிக்கிட்டு வச்சுக்கிட்டு பொறுமையாக நான் கூப்பிடுவோம் அவங்க அப்பாவை. அவ்வளோ தூரமாக இருக்காது, பக்கத்தில் தானே இருக்காது, 2 அடி வச்சு அவங்க அப்பான்றப்பாரு. நீங்களே நீ சும்மா இருமா, சும்மா இப்போ வரல நொய்ங்க கலந்துக்கிட்டு பொம்பளை பிள்ளை மாதிரி இருந்துட்டு போம்மா வேலையை பாருமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. எப்படி உங்கள் மண்ணில் அடிச்சுட்டு போகிறாங்க. உங்கள் அப்பா திட்டுறாரு, எப்படி அடிச்சுட்டே இருக்கணும்னே. உங்கள் மம்மி வந்து உங்கள் அப்பா பார்த்து ஒரே முறை தான். ஸோ உங்கள் அப்பாவுமே அமைதியாகிடுறது, அவங்களால ஒன்றும் பேச முடியல. ஸோ நீங்கள் வந்து என்ன எங்கள் அப்பா முறைக்கிற கொன்றுமே ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அம்மாட்ட உங்கள் அம்மாலாம் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சாப்பிட்டேன்ட்டு அப்படிங்கிறாங்க. ஸோ நீங்கள் அப்படி என்னடான்னு சொல்லிட்டு அப்புறம் ஹாட் பாக்ஸ் வந்து பார்க்குறீங்க, இட்லி. நீங்கள் இட்லியா அப்படின்னு அவங்கள ஆமாம் இட்லி தான் அப்படின்னு. ஏன் வேண்டாமா அப்படிங்கிறாங்க. நீங்கள் இல்லை வேண்டாம், நான் இதை சாப்பிட்டுக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு தெரியும் நீங்கள் வேறு யாரும் கேட்டிங்கன்னா அவங்க சோடே போட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வந்து வேறு யாரும் நீங்கள் வந்து அமைதியாக உட்காந்துட்டு இட்லிலாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டிங்க. இட்லிலாம் சாப்பிட்டு சொல்கிறீங்க, அம்மா இந்த இட்லியில் உப்பே இல்லைம்மா, இந்த இட்லி வந்து இப்படி மாவாக இருக்குமா, ஒழுங்காகவே வேகலாமா இட்லினோடனே. உங்கள் அம்மா வந்து தட்டு எடுத்துட்டு இங்கே பாரு, இப்படி தான் இட்லி கிடைக்கும், சாப்பிட்ணுன்னா சாப்பிடு, இல்லையா அப்படியே ஓடிடு சாப்பிடாம. குறை சொல்லிட்டுருக்காரு, புரியுதா? ஒரு வேலை எனக்கு செஞ்சு கொடுக்குற வேலை கிடையாது, எப்போ பார்த்தாலும் குறை மட்டும் சொல்லுங்க அப்படின்னு பிள்ளைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிடுவாங்க. அப்படின்னு எங்கள் அப்பா வந்து என்ன சைடுக்கு அப்போ என்ன இருந்து திட்டிட்டு போகிற, உன் பிள்ளைனா சண்டை போட்டால் உன் பிள்ளை போய் சக்கையில் ஏக்கு என்ன திட்டுற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து அப்பா நீயும் கட்சி மாறிட்டியானே. உங்கள் அப்பா எனக்கு சோறுடாமல் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சாப்பிட்டுருக்காரு. ஸோ நீங்கள் வந்து வீட்டில் யாருக்கு நல்லா பாசமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து மறுபடியும் அந்த தட்டை வாங்கிட்டு உங்கள் அம்மா கூடு சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு முளைச்சிட்டு கேட்டு சாப்பிட்றதுக்கு உங்கள் அம்மா இவ்வளோ கஷ்டப்பட்டுலாம் யாரும் சாப்பிட நான் செஞ்சிடத்தா அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஐயோ அப்படிலாம் இல்லைம்மா, எனக்கு சாப்பிட ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சாப்பிட்றீங்க. ஸோ சாப்பிட்டு அப்படியே எந்திக்கிறீங்க. எந்திரிச்சிட்டு உங்கள் அம்மா சொல்கிறீங்க அம்மா அப்படிங்கிறீங்க. உங்கள் அம்மாவில் இப்போ பார்த்தாலும் ஏன்டி எம்மாங்கிற இந்த எம்மா கேட்டு முடியல என்னால் அப்படிங்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து அப்புறம் ஒன்று அம்மானு கூப்பிட்ற மாதிரி என்னம்மா கூப்பிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. அம்மாட்ட அம்மா இப்போ என்ன வேணும்னு
எனக்கு ஒரு 500 ருபீஸ் அப்படின்னு. அம்மா தொடப்புக்கிட்ட பிஞ்சிரும். நேற்று தான் நான் 1000 வாங்கி கொடுத்து போனேன். அந்த 1000 எங்கே அப்படின்னு நீங்கள் 1000 வந்து அப்படியே கீழே கொஞ்சம் எங்கள் வயிற்றில் கை வைக்கிறீங்க உங்கள் அம்மா. சாப்பிட்டியா சாப்பிட்டியா அப்படின்னு வந்தீங்கன்னா சாப்பிட்டேனே, பர்கர் சாப்பிட்டேன், ஃப்ராங்கி சாப்பிட்டேன், பீஸா சாப்பிட்டேன் நீங்கள் எனக்கு நான் சாப்பிட்டேன்னு நல்லா அடுக்குறீங்க. ஸோ உங்கள் அம்மா வந்து தந்தச்சோறு அப்படின்னு சொல்லிட்டு மண்டல அடிச்சுட்டு திங்குறதுலே இருக்காத வயன், திங்குறதுலே இருக்காத. படித்து முடித்து 6 மாதம் ஆயிடுச்சு. எங்கிட்டையாவது வேலைக்கு போகணும், நல்லா செட்டில் ஆகணும் லைஃப்பில், ஏதாவது ஒன்று இருக்கா நீங்கள். நான் ஏம்மா செட்டில் ஆகணும், அதுக்கு முன்னாடி தான் எல்லாமே எங்கள் அப்பா எனக்கு செஞ்சிட்டாரு அப்படின்னோடனே எங்கள் அம்மா எங்கள் அப்பா செஞ்சிட்டாருன்னா நீ வேலைக்கெலாம் போக மாட்டேங்கன்னே. நம்ம கொண்டு இப்போ லைஃப் என்ஜாய் பண்ணுவாங்க, எவ்வளோ ஹாப்பியாக இருக்கேண்ணா. வேலைக்கு போனால் அங்கே போய் நான் அவன்கிட்ட திட்டு வாங்கிட்டு இவன் திட்டு வாங்கிட்டு அதெல்லாம் நமக்கு பிடிக்காது. ஓகேவா, நம்ம வீட்டில் உட்காந்து நல்லா சாப்பிட்டோமா தூங்கினோமா லைஃப் என்ஜாய் பண்ணுவான்னு இருக்கணும் அப்படின்னு எங்கள் அம்மாலாம் உனக்கு எவ்வளோ கிடைப்பான்ல மிதிக்கணுண்டி ஒன்றுனா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. சொன்னீங்கன்னா அப்படியே சிரிச்சுக்கிட்டே அங்கே நிற்கிறீங்க. மட்டும் எங்கள் அம்மா வந்து 500 ருபீஸ் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் ரொம்ப சினிக்கார, இது என்னவும் காசா இல்லை எங்கள் அப்பா காசுறான்னு எங்கள் அப்பா காசு கொடுக்கும் இவ்வளோ வலிக்கிறானே அடித்து மண்டையெல்லாம் உடச்சிட்டு வாங்கி மூடிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லுவாங்க. சொன்னீங்களும் அப்படியே கொடுக்குறோன்னு கிளம்புறீங்க. போயிட்டீங்க வெளியே, போயிட்டு அப்படியே அவங்க ஸ்கூட்டி வைக்கிங்க பாட்டில் அதில் வந்து பெட்ரோல் இல்லை. ஸோ அவங்க இப்போ நீங்கள் அடிச்சு உங்கள் அம்மாக்கிட்ட 1000 கேட்டிங்கன்னா அவங்க அம்மாவை கொண்டுருவாங்க. ஸோ நீங்கள் வந்து ஐயோ காசு இல்லையே, அங்கே வாங்குறது 500 தான். ஸோ அதனால் நீங்கள் வந்து அந்த 500 வச்சு சாப்பிட்லாமேன்னு சொல்லிட்டு நீங்கள் 500 வாங்கியிருப்பீங்க. பட் இப்போ அந்த 500 காலி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்கூலில் போகாமல் நீங்கள் வந்து அப்படியே நடந்து போயிட்டீங்க. நடந்து அங்கே பக்கத்தில் உள்ள கேஃபேக்கு போயிட்டு உங்கள் ஃப்ரெண்டை கால் பண்ணுறீங்க. அவளும் சொல்லுடி அப்படின்னு நீங்களா ஹலோ எருமாடி எங்கடி இருக்கு அப்படின்னு அவளை என்னடி பிரச்சனை நான் இப்போ தாண்டி வேலைக்கெலாம் போட்டு சண்டே வர தூங்கிட்டு இருக்கேன் ஏன்டி இப்படி பாடா படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு கேட்குறான். நீங்கள் வந்து தூங்கிட்டே இருக்கார சீக்கிரம் வந்து சரி பக்கத்தில் கேஃபேக்கணுன்னு அவள் என்னாலலாம் முடியாது. இப்போ நகர்ற ஐடியாலவே இல்லை, தயவு செஞ்சு எனக்கு கால் பண்ண அடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறான். நீங்கள் வந்து இப்போ நீ வந்தே ஆகும், இப்போ நீ வரலன்னு வச்சுக்கோயா அப்படின்னு அவளை சரிம்மா தாயே வரேன் உடனே புறாத பாராதம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. ஸோ நீங்களாம் அந்த கெஃபல்லையே உட்காந்துருக்கீங்க. அங்கே வர்றவங்க போகிறவங்கெல்லாம் பார்த்துட்டு அப்படியே உட்காந்துருக்கீங்க. ஒரு 1/2 கழிச்சு உங்கள் ஃப்ரெண்டுமே கிளம்பி வரா. ஸோ வந்து என்னடாண்டே பிரச்சனை ஏன் இப்போ உயிரை வாங்கிட்டே இருக்க, நீ தான் வேலைக்கு போக மாட்டேங்க, நாங்கள் வேலைக்கு போகணும் எக்ஸ்ட்ரா கால் பண்ணுவோம், என் உயிரை வாங்கிக்கிட்டே இருக்கணும்னு அவளை ரொம்ப சினிங்கன்னா அப்போது உங்கள் வீட்டுக்கு கேட்கணுன்னு அவளை இப்போ என்ன பையன் உங்கள் பிரச்சனை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பக்கத்தில் உட்காதா. நீங்கள் வந்து அதுவா அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. நீங்கள் சொல்கிறீங்க ஆமாண்டி அவளை என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. ஸோ நீங்கள் வந்து எனக்கு ஒரு 500 ருபீஸாக தாயேன்னு ஒன்று அவளை வந்து 500 ருபீஸா அப்படின்னு அவளை ஆமாண்டி 500 ருபீஸ்னால் தாடி ஸ்கூட்டி இல்லை பாரு பெட்ரோலே இல்லை, நான் வந்து அம்மாட்ட கேட்கலான்னு மறுபடியும் உள்ளே போகலான்னு வச்சோம். எங்கள் அம்மா எனக்கு கொடுக்க மாட்டாங்க, செருப்பாலே அடிப்பாங்க. நேற்று எங்கள் அம்மா எனக்கு வந்து 1000 கொடுத்தாங்க, அதை நான் சாப்பிட்டே கரைச்சிட்டேன்னா அப்புறம் நான் அம்மாட்ட கெஞ்சி 500 வாங்கிட்டு வந்திருக்கேன் சொல்லும். ஆனால் எனக்கு 500 ருபீஸ் வந்துட்டு சொல்லும் அப்படின்னு அவள் இந்த 500 காட்டி என்னையும் அங்கே நீங்கள் கூப்பிட்ட வித்தியாசம்னா உனக்கு நான் ஜிபேலேயே அனுப்பிச்சி விட்ருப்பேன். ஏன்டி இது பாடா பார்த்தேன் நீங்கள அப்போது என்னை விட எனக்கு தூக்குறாம வைக்க முடியல. நீங்களே அவளை ஐயோ சொல்லும் அப்படி இல்லைடி, நான் வந்து 6 நாள் வேலைக்கு போகிறேன்னா என்னைக்காவது ஒரு நாள் தான் எனக்கு லீவ் கிடைக்கும், நான் எங்கள் அப்பா இல்லை பணக்காரங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. சொன்னீங்க வந்து உடனே வேலைக்கெல்லாம் போக சொல்கிறா. நீ ஜாலியாக வீட்டில் இருக்க நம்மன்ட்டு அப்போ சொல்கிறான். அவங்க வீட்டிலேருந்து ஒரே பொண்ணு, எங்கள் வீட்டில் நாங்கள் இருக்கும்போது நாங்கள் 2 பேர் இருக்கோம். ஸோ நாங்கள் 3 பேருமே படிக்கணும், இன்னும் எவ்வளோ வேலை இருக்குதுமா, எங்கள் அப்பா மட்டும் சம்பாதிச்சு நாங்கள் 8 பேர் சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறானுங்க. அதுவும் சரிதான், ஓ நிலமை அப்படின்னா என் நிலமை இப்படி அப்படின்னோடனே அவங்க நீங்கள் சொல்லிட்டுருக்கீங்க. ஸோ அம்மாட்ட அவ்வளோ அவங்க 500 ருபீஸ் கொடுக்குறா. நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, உங்கள் ஸ்கூட்டியுமே கையோடு இல்லை அந்த கெஃபே வரைக்கும் கொண்டு வந்திருப்பீங்க. ஏன்னா வீட்டிலே விட்டுட்டு போனால் அவங்க அம்மா கண்டுபிடிச்சிடுவாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்படியே உங்கள் அம்மா இது பெட்ரோலுக்கு காசு கொடுத்துருப்பாங்க, 500 ருபீஸ் நீ வச்சுக்கோ, 500 ருபீஸ் வண்டிக்கு பெட்ரோல் போட்டு சொல்லிட்டு. பட் நீங்கள் வந்து அந்த 1000 ருபீஸே வச்சு நீங்கள் வந்து சாப்பிட்ருப்பீங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து அப்படியே
அதனால் அந்த வண்டியும் சேர்த்து கூட்டு வந்துருப்பீங்க. ஏன்னா இப்போ வீட்டில் இருந்துச்சுன்னு தெரிஞ்சிடும் உங்கள் அம்மாவுக்கு, நீங்கள் வந்து அந்த மொத்தமாகவே சாப்பிட்டீங்க, பெட்ரோல் போடவே இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ உங்கள் அம்மா திட்டுவாங்களேன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அந்த வண்டியுமே அப்படியே கொண்டு வந்திருப்பீங்க, நைஸாக தள்ளி விட்டு வந்திருப்பீங்க. ஸோ அப்படியே உங்கள் ஃப்ரெண்டு கூட டே ஃபுல்லாக ஊரெல்லாம் சுற்றிட்டு, ஸ்கூட்டிக்கு பெட்ரோல்லாம் போட்டு அப்படியே ஊரெல்லாம் சுற்றிட்டு அழகாக அப்படியே ஜம்முன்னு அப்படியே ஒரு 6 o'clock வந்து வரீங்க உங்கள் வீட்டுக்குள்ளே. ஸோ வீட்டுக்குள்ளே வந்தோடனே அம்மா அப்படி சொல்லிட்டு கத்திக்கிட்டே வரீங்க. உங்கள் அம்மாவை என்னடி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா வந்து கிச்சன்லேருந்து வராங்க ஒரு கத்தியோட. ஸோ நீங்கள் வந்து இப்போ எதுக்கு குத்துற மாதிரி வர அப்படின்னு உங்கள் அம்மா, நான் அங்கே குத்துற மாதிரி வந்தேன், நான் அங்கே காய வெட்டிட்டு இருந்தேன், நீ போய் கூப்பிட்டேன்னு சொல்லி நான் ஓடி வந்தேன். நீங்கள் அம்மா எனக்கு ஒரு காஃபி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க உங்கள் அம்மா. உனக்கு வேணால் நீயே போட்டு குடி. இன்னொன்று நீங்கள் உனக்கு தெரியல அம்மா, எனக்கு சுடு தண்ணியே வைக்க தெரியாதுமா அப்படின்னு உங்கள் அம்மா இல்லை போய் போட்டு குடி வயிறு வீடை வாங்காது. நானே எப்படின்னா நின்றுக்கு என்ன பண்ண யோசிச்சுட்டு இருக்கேன், எவ்வளோ ஒருத்தி காஃபி போட்டு அரை போட்டான்ட்டு போட்டு எங்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா உங்கள் தலையில் விட்டு உங்கள் கிச்சனில் வேலை பார்க்க போயிட்டாங்க. நீங்கள் வந்து இந்த வீட்டில் யாரும் எனக்கு காஃபி போட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்படியே அங்கே உட்காந்துருக்கீங்க. ஸோ 5 minutes கழித்து உங்கள் மம்மி வந்து அவங்களுக்கு வந்து காஃபி கொண்டு வந்து நீட்டுறாங்க. நீங்கள் வந்து டீ பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ நீங்கள் வந்து எந்த சொல்லி போய் டீ பார்க்குறீங்க. உங்கள் அம்மா என்ன அப்படி காஃபி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து ஐயா சூப்பர் கியூட்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பிடிக்கும். உங்கள் அம்மா ஐஸ் வச்செல்லாம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அப்படியே உங்கள் அம்மாவுக்கு வந்து கால் அடிபடுது. ஸோ நீங்களும் உங்களுக்கு ஃபோன் வருது, உங்கள் அம்மாலாம் எங்கே தெரியும் தோட்டத்துலேயே இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்களும் அப்படியே உட்காந்து அப்படியே அந்த டிவி பார்த்துட்டு காஃபி குடிச்சிட்டு இருக்கீங்க. அப்புறம் உங்கள் அம்மா வந்து அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உங்கள் மாமா ஃபோன் பண்ணியிருக்காரு. ஸோ ஜின்னர் அப்பா. ஸோ வந்து அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ பேசிவிட்டு வந்து எங்கள் அம்மா சொல்கிறாங்க, இதுக்கு நான் நீ அங்கெல்லாம் போய் கேட்குறேன், நான் வயல் இருக்காலன்னு நீங்கள் வந்து அப்படியே நீங்கள் வந்து அந்த பேச்சில் நீங்கள் கான்சன்ட்ரேஷன் அந்த நீங்கள் வந்து டிவியில் கார்ட்டூன்ஸ் பார்த்துட்ருக்கீங்களா. ஸோ உங்க கூட அந்த கான்சன்ட்ரேஷனே இல்லை டிவி அங்கே பார்க்கணும்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வந்து அந்த டிவி பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அம்மாண்ட அவங்க சொன்னாங்க, அதான் வயல் இருக்கால, ஸோ வயல்னே சொல்லியிருக்கனால நான் வயலுக்கு நான் ஓகே சொல்லியிருப்பாள், வயலும் ஓகே சொல்லியிருந்துருப்பா, அவளும் சும்மா தான் இருக்கா படித்து முடிச்சுட்டு 6 மாதமா. ஸோ நான் வயலும் நான் கொடுத்துருப்பேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காங்க. அம்மாண்ட அவங்க அம்மாவும் சரிம்மா நீ வந்து மாப்பிட்ட பேசிட்டு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ எங்கள் அம்மாவும் கால்லாம் கட் பண்ணிடுறாங்க. ஸோ அவங்க உங்களுக்கு வந்து அவங்க பேச எதுவுமே கேட்கல. ஸோ நீங்கள் மட்டும் அப்படியே உட்காந்துருக்கீங்க. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஸோ நீங்கள் வந்து 10 மணிக்கு போல் சாப்பிட உட்காந்துருக்கீங்க. ஸோ அப்போ தான் உங்கள் மம்மி வந்து பேசிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி அண்ணன் கால் பண்ணான்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா கிட்ட. அப்புறம் உங்கள் அப்பா அவங்களும் எப்படி இருக்காங்க கிட்டேன்னு அவங்க நல்லா இருக்காங்க, இந்த மாதிரி அண்ணன் வந்து அண்ணன் பையனுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்ருக்கானா அப்படின்னு. அவங்க ஓ அப்படியா சரின்னு நீங்களும் ஓ அப்படியா அப்போ கல்யாண சாப்பாடு சாப்பிட போகிறோமான்னு உங்கள் அம்மாவில் ஆமாம்மா கல்யாண சாப்பாடு சாப்பிட போகிறோம் அப்புறம் அண்ணன் ஒன்று சொன்னானோன்னு சொன்னாங்க. ஸோ சொல்கிறாங்க. ஸோ உங்கள் அப்பாவும் என்ன அப்படின்னோடனே இல்லை அண்ணன் சொன்னான் வயனை வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு கேட்டான் அப்படின்னோடனே நீங்களா என்னது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மம்மி பார்க்குறீங்க. அம்மான்ட்டு உங்கள் அப்பாவில் புரியலன்னு இல்லை அண்ணன் வந்து வயனை பொண்ணுக்கிட்டான் அப்புறம் உங்கள் அப்பாவும் நல்ல விஷயம் அண்ணன் பையனும் நல்லா டாக்டர்லாம் படித்து முடிச்சு டாக்டராக இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து என்னது கல்யாணமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்படியே பார்க்குறீங்க. உங்கள் அப்பாவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ நீங்கள் வந்து எனக்கு இப்போ கல்யாணம்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறீங்க. உங்கள் மம்மியில் அல்ல சொல்கிறதுக்கு நீ யார், நாங்கள் இப்போ முடிவு பண்ணிட்டோம் அவ்வளோதான், நீ கல்யாணம் பண்ணுற அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ நீங்களாம் அதெல்லாம் என்னாலும் முடியாது, என்னாலாம் யாரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் முடியாது, தயவு செஞ்சு எனக்கு இப்போ கல்யாணங்கிற பேச்சே வேண்டாம் அப்படின்னு உங்கள் மம்மி வந்து கல்யாணம் நீ பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து உங்கள் அப்பா பார்த்தீங்க. உங்கள் அப்பா வந்து இல்லைம்மா பையன் நல்ல பையனா, நீ வீட்டில் சும்மா தானே இருக்க, நீ இப்போ கல்யாணம் பண்ணிக்கோ நல்ல பையன் தான், அதுவும் அந்த பையன் வந்து நல்ல டாக்டரு நல்லா பார்த்துப்போம் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து உங்கள் அப்பா பேச்சு வந்து எப்போவும் மீறினதெல்லாம் கிடையாது. ஸோ நீங்களும் சரி ஓகே நம்ம அப்பா இவ்வளோ தூரம் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இந்த மேரேஜ்க்கு ஒத்துக்கிட்டீங்க. ஸோ அப்படியே தான் மறுபடியும் உங்கள் மம்மியை வந்து அப்போவுமே கால் பண்ணி சொல்கிறாங்க. ஸோ அப்போவுமே கால் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ உங்கள் டேடி சொல்கிறது எப்போ சொல்லாரு, இப்போ அவங்க தூங்கியிருப்பாங்க, ஸோ நீ வந்து நாளைக்கு காலையில் கால் பண்ணி சொல்லு அப்படின்னு உங்கள் அம்மாவும் சரி. உங்கள் அம்மாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஸோ அப்படியே தான் ஒரு ஃபுல் டே
போய் நெக்ஸ்ட் டே நீங்கள் வந்து அப்படியே படுத்து தூங்கிட்டீங்க. உங்களுக்கு வந்து 2 கல்யாணம் பண்ணாமல் வேண்டாமா, அப்பா சொல்லிட்டாரேன்னு சொல்லி கல்யாணம் பண்ணுமா, இல்லை நமக்கு இப்போ வேண்டாமே கல்யாணம், அந்த மாதிரி நீங்கள் ஒரு மைண்ட் செட்டில் இருக்கீங்க. ஸோ அம்மாட்டி சரி ஓகே எல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து டைரெக்ட் தூங்கிட்டீங்க. தூங்கிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் எந்திக்கிறீங்க. ஸோ உங்கள் மம்மியும் அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த அப்படியே கீழே கண்ணை ரப் பண்ணிட்டு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வரீங்க. உங்கள் மம்மியும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்கள் வந்து காஃபி அப்படின்னே உங்களுக்கு காஃபி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. சொன்னீங்கன்னா அந்த காஃபியெல்லாம் குடிச்சிட்டு அப்படியே உக்காந்துருக்கீங்க. அம்மாட்ட உங்கள் அம்மா வந்து ஃபோன் பண்ணுறாங்க. ஸோ ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, இந்த மாதிரி எல்லாேருக்கும் ஓகேம்மா வாங்கினு ஓகே சொல்லிட்டாண்ணா அப்படின்னு. அப்படியாம்மா சரி ஓகே நீ எப்போ நல்லா சொல்லு, நம்ம நிச்சயதார்த்தம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னோடனே சரி இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க வந்து அப்படியே பேசிட்டு அப்படியே காலை வைக்கிறாங்க. ஸோ நீங்களும் என்னது அப்படின்னு சொல்கிறீங்க. அவங்க அம்மாவில் ஆமாம் அப்புறம் நீங்களும் ஓகே சொல்லிட்டேன், அப்புறம் அவனுக்குமே ஓகே தான்னா. ஸோ அதனால் நீ வந்து பண்ணிக்கணும். நீங்களாம் நான் இது வரைக்கும் இந்த பையனை பார்த்துட்டே இல்லைன்னு எங்கள் அம்மா. இந்த பையனே அதான் அந்த பேர் என்னது என்னமோ ஒரு பேர் சொல்லியே ஜின்னா கண்ணா அப்படின்னு அவங்க அம்மா. ஜிந்தி சுக்ஜின் அப்படின்னு நான் அந்த சுக்ஜினே தான், அந்த சோயா ஜின்னு நான் பார்த்துட்டே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. அவனுங்க சொன்னாங்க ஏன் அவன் பேர் சோயா இல்லைடி அவன் பேர் சுக்ஜின் அப்படின்னு. அம்மா ஆமாம்மா சுக்ஜின்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவங்க அம்மா வந்து உன்னெல்லாம் வச்சுக்கிட்டு வாயின்னு சொன்னாங்க. நீங்கள் போமா அமைதி அங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இப்படி என்ன காஃபி குடிச்சு டீ பார்த்து உட்காந்துருக்கீங்க. ஸோ அம்மான்ட்டு உங்கள் ஃப்ரெண்டு அவங்க கால் பண்ணுறா. அம்மான் நீங்கள் வந்து என்னடின்னு ஒன்று அவளை வெளியே போடலாம் அப்படின்னு சொல்கிறா. நீங்கள் வந்து நாளைக்கு வெளியே வர மூட்லேயே இல்லைன்னு அவளை அதாவது என்ன ஒரு ஆச்சரியம் எனக்கு வெளியே வர மூடு இல்லைன்னு சொல்லிட்டு கேட்குறான். நீங்கள் வந்து ஆமாண்டி வெளியே வர்றதுக்கு மூடே இல்லை, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கணும்னு அவளை. இப்போ எனக்கு தெரியாது நீ இப்போ பக்கத்தில் இருக்க பார்க்குக்கு வரலன்னா அவங்க வீட்டுக்கு வந்துடனே அவளை சரி வரேன் கத்தார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே அம்மா நான் வந்து வெளியே போகிறேம்மா அப்படின்னு உங்கள் அம்மாவில் ஃபஸ்ட்டு குளிச்சாடி நீ அப்படின்னு. நீங்கள் ஆமாம்ல குளிக்கலைல்ல நம்ம அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து மறுபடியும் கொடுக்குறது மேலே போயிட்டு ஃப்ரெஷ் அப்லாம் ஆகிட்டு அப்படியே கீழே வரீங்க. ஸோ கீழே வந்தோடனே உங்கள் அம்மா சொல்லிட்டு போகிறீங்க, இந்த மாதிரி நான் வந்து என் ஃப்ரெண்டு பார்க்க போகிறேன், பக்கத்தில் பார்க்க தான் இருப்பேன், நீ இன்னும் கால் பண்ணிட்டே இருக்காது 5 நிமிஷத்துக்கு போட்டேன் 1 மணிக்கு போட்டோம்னா நான் வீட்டுக்கு வந்துடுவேன் 6 மணிக்கு. உங்கள் அம்மாவும் சரி பாட்டு வான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ நீங்களும் அப்படியே போயிட்டு அங்கே போய் உட்காந்து சோகமாக உட்காந்துருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்டு வந்து என்ன அதிசயம் வயன் வந்து சோகமாக உட்காந்துருக்கா. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு நான் வெளியே வர மாட்டேன்னு சொல்லியிருக்கேன், என்ன ஒரு அதிசயம் என்ன நாட்டில் மழை பெய்யுது அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு சொல்லிட்டுருக்கா. நீங்கள் வந்து கிண்டல் பண்ணாதமையா அப்படின்னு சொல்கிறீங்க. அம்மாட்ட அவளை என்ன மாதிரி ஆச்சுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. இந்த மாதிரி வீட்டில் வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறாங்க. அவங்க அவசரம் ஏன் சூப்பர் போ உங்கள் வீட்டில் கல்யாணம் பண்ணி தான் கொடுக்காங்க. எங்கள் வீட்டிலலாம் பாரு எங்கள் அம்மா நீ வேலைக்கு போங்கிறாங்க. என் பாய் ஃப்ரெண்டு எப்போ கல்யாணம் பண்ணான்னு கேட்குறான். நீங்கள் சொல்கிறீங்க அது வந்து ஒரு அரேஞ்ச் மேரேஜாக இருந்தால் கூட பரவாயில்ல, நான் வந்து இது பண்ணிப்பேன். பட் என்ன நான் வந்து அவன் சொந்தக்கார பையன் வேறு, நான் சொல்லியிருக்கிறேன் டாக்டர் மாமா ஒருத்தங்க இருக்காங்க கொரியாலன்னு. இல்லை ஆமாம் அப்படின்னே அவள் சொல்கிறேன். ஆமாண்டி ஆனால் சொல்லியிருக்கல்ல எனக்கு மறந்துடுச்சு, அவங்க கூட தான் கல்யாணமா சூப்பர்ப்பா அப்படின்னு சொல்லிட்டுருக்கா. நீங்கள் வந்து என்னப்பா சூப்பர், எங்கள் அம்மா அவங்களால கல்யாணம் பண்ணிக்கணும், நாங்கள் நடுவில் பேசினது கூட கிடையாது அந்த பர்சன்கிட்ட, நான் எப்படி நின்று இப்போ கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு அவள் சொல்கிறேன். ஏன்டி அரேஞ்ச் மேரேஜ் பேசுகிறதே செய்கிறாங்க, அதில் பேசுகிறாங்கலாம் இல்லை, பட் இருந்தாலும் ஒரு மாதிரி இருக்குது எனக்கு. நான் சொல்கிறேன் அதெல்லாம் ஒன்று போட்டு வளர்ச்சிப்பட்டு குழப்பிட்டுருக்காத, நீ வந்து பண்ணிக்குவாங்க. அவங்க அப்போ ஏதோ சொல்கிறாங்களோ டாக்டரை வேறு இருக்கா, நீ ஒரு நாளைக்கு நான் இங்கேயே இருப்பேன் இந்தியாவிலேயே, ஸோ உனக்குமே வந்து வெளியே போகணுன்னு ஆசை, ஸோ அதனால் நீ வந்து கல்யாணம் பண்ணிக்கோ, ஏன் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. சொன்னீங்களும் அப்படியே மண்டே மட்டும் ஆட்டுறீங்க. அம்மாட்ட அவங்கள ஹக் பண்ணிட்டு இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாத வயன், நம்ம எவ்வளவோ பார்த்துட்டோம், இதெல்லாம் பார்த்துட மாட்டோம்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. சொன்னீங்களும் அந்த தைரியத்தில் நானே என் காற்று ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறேன். சொன்னீங்களும் அப்படியே ஜாலியாக அவள் கூடலாம் பேசிட்டு அப்படியே வீட்டுக்கு வரீங்க. ஸோ வீட்டுக்கு வந்தோடனே உங்கள் அம்மா வந்து வா வயன் அப்படிங்கிறாங்க. சொன்னீங்க என்னம்மா எம்பிட்டு சந்தோஷமாக இருக்க, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. என்ன அப்போ அவனுக்கு ஏதாவது டைமண்ட் நெக்லஸ் வாங்கி கொடுத்தாரா அப்படின்னு சொல்லிட்டு அவள் நீங்கள் கேட்குறீங்க. உங்கள் அம்மா அதெல்லாம் இல்லை அப்புறம் சொல்கிறீங்க. பட் உங்கள் அம்மா சொன்னாங்க இல்லை இந்த மாதிரி அடுத்த வாரம் வந்து அண்ணன் ஃபேமிலி வராங்க, நெக்ஸ்ட் வீக் உனக்கு என்கேஜ்மெண்ட் ஒன்று. நீங்கள் அதெல்லாம் நெக்ஸ்ட் வீக்கே என்கேஜ்மெண்ட்டா அப்படின்னு உங்கள் அம்மாவில்
ஆமாம் நெக்ஸ்ட் வீக்கு எனக்கு எங்கேஜ் பண்ணணும்னு நீங்கள் இங்கே பாருமா நீ கல்யாணம் பண்ணிக்க சொல்லிட்டு நானும் கல்யாணம் பண்ண ஓகே சொல்லிட்டேன். அதுக்காக நீ என்னை இவ்வளோ சீக்கிரம் தள்ளி விட பார்க்காத, எனக்கு இவ்வளோ சீக்கிரம் மேரேஜ்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. உங்கள் அம்மா வந்து அதெல்லாம் கிடையாது, சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து எதுக்கு இவ்வளோ சீக்கிரம் மேரேஜ் வந்து அவங்க அம்மா சொல்கிறாங்க, இந்த மாதிரி அவனுக்கு வந்து அங்கே நிறைய வேலை இருக்குது, ஸோ அதனால் அவனால் இந்த லீவ்லாம் போட முடியாது, அவனும் ஒன்றும் வெட்டிலாம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து யாருக்கூட கம்பேர் பண்ணி பேசாது, எனக்குலாம் பிடிக்காதுன்னு சொல்கிறாங்க. ஸோ உங்கள் அம்மா மம்மியும் சொல்கிறாங்க. சரி நீங்கள் சொல்கிறீங்க மட்டும் உங்கள் அம்மா மம்மியில் இதுக்கு மட்டும் குறைச்ச கிடையாது, கோவத்துக்கு மட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து இன்னும் பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்படியே மேலே போகிறீங்க. ஸோ மேலே போய்ட்டு அப்படியே கீழே வந்து அம்மா காஃபி அப்படின்னு நீங்கள் அவங்க சொல்கிறாங்க. இப்போ நீ கோவமாக போனேன் அப்படின்னு நீங்கள அம்மா காஃபியே கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் அம்மாவும் காஃபி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அப்புறம் உங்கள் அப்பா வராரு. ஸோ உங்கள் அப்பா வந்தோடனே நீங்கள் வந்து உங்கள் அப்பா மாடியிலே படுத்துருக்கீங்க. அம்மாட்டி உங்கள் அப்பா மேலே படுத்துக்கிட்டு அப்படியே ஒரு டீ பார்த்துருக்கீங்க. உங்கள் மம்மி வந்து காஃபி கொண்டு வந்து கொடுக்குறாங்க உங்கள் 2 பேத்துக்குமே. நீங்கள் வந்து அங்கே வைமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்படின்னு உட்காந்து ஷின்சானே பார்த்துட்ருக்கீங்க. டிவியை ஷின்சான் போட்டு பார்த்துட்ருக்கீங்க. அம்மாவில் ஏன்டி அறிவு இருக்கா அடி உனக்கு அப்படின்னு நீங்கள் இப்போ என்னம்மா பிரச்சனை அப்படின்னு அம்மா கேட்குறாங்க. எவ்வளோ பெருசாக வளர்ந்துட்டேன், இன்னொன்று இந்த ஷின்சான் பார்த்துட்டு இருக்கான்னு நீங்களே. ஆமாம் ஷின்சான் பார்க்கறதுலாம் வயசு இல்லைம்மா புரியுதா, நீ வந்து உட்காந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பிடிச்சி இழுக்குது. அவங்க அம்மில் இல்லை எனக்கு கிச்சன் நிறைய வேலை இருக்குது, நீ என்ன பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி உங்கள் மம்மி வந்து இந்த மாதிரி சொல்லிட்டுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அண்ணெல்லாம் வராங்க டெக்ஷன். உங்கள் அப்பாவும் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நீங்களும் அப்படின்னு உங்கள் அப்பா சொல்லலாம். ஆமாம்மா அவனுக்கு ரொம்ப வேலைலாம் இருக்க போல, ஸோ அதனால் அவன் சீக்கிரம் மேரேஜுக்கெலாம் சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு நீங்களும் அப்பா இவ்வளோ சீக்கிரம் வேண்டாம்னு எங்கள் அப்பாவில் அதெல்லாம் ஒன்றும் இல்லை வயன் பார்த்துக்கலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்களுமே அப்பா சொல்கிறாரேன்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே ஒத்துக்கிட்டு அப்படியே போட்டு 2 டே ஃபுல்லாக அந்த வீக் ஃபுல்லாக அப்படியே தான் போகுது. ஸோ 1 வீக் கழிச்சு இன்றைக்கி தான் அவங்க வராங்க. ஸோ உங்கள் அம்மா வந்து அவங்க வந்து எங்கேயும் வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லி வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் உங்கள் ஃப்ரெண்டு மீயா வந்து வீட்டுக்கு வந்துடுவான். ஸோ நீங்கள் அதனால் கால் பண்ணி வீட்டுக்கு வாடி அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. ஸோ அம்மாண்ட்டு அவளும் காலையில் வீட்டுக்குலாம் வந்திருப்பாள். அம்மாண்ட்டு அவள் வந்து வீட்டில் உட்காந்து உங்கள் பக்கத்துலேயே உட்காந்து நீங்கள்லாம் கணத்தில் இருக்க வச்சுட்டு அவளை பார்க்குறீங்க, அவள் அவங்கள பார்க்குறான். அதனால எதுவுமே இல்லை. வந்து உங்கள் முன்னாடி வந்து நிறையா இதெல்லாம் திங்ஸ்லாம் இருக்குது, சாரி அந்த மாதிரி பொருள்லாம் இருக்குது. நீங்கள் வந்து அம்மா எனக்கு சாரியெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கீங்க. உங்கள் அம்மா வந்து என்ன சாரியெல்லாம் கட்டணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து இந்த சாரி சுடிதாரெல்லாம் போடுறது பிடிக்கும், உங்களுக்கு வந்து ஜீன்ஸ் பேண்ட் போட தான் பிடிக்கும். நீங்கள் போய் ஜீன்ஸ் பேண்ட் போட்டுலாம் சுற்றிட்டே இருப்பீங்க வீடு ஃபுல்லாக. ஸோ அதனால் அவங்க சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் அப்படியே அதை உட்காந்து பார்த்தீங்க, ஏன்னா உங்களுக்கு வந்து சாரி கட்ட தெரியாது. ஸோ அதனால் உங்கள் ஃப்ரெண்டு வந்து உங்கள் அம்மா சொல்லிட்டு போயிட்டாங்க. உங்கள் ஃப்ரெண்டு கேட்குறா மியா, உங்கள் ஃப்ரெண்டு மியா கேட்குறா உங்ககிட்ட வந்து வேணும் சாரி கட்ட தெரிய மாட்டேன் சொல்லவே வேணும் அவளை. ஏன்டி எனக்கே எதுவுமே தெரியாது, இல்லை நீ வேறு என்கிட்ட சொல்ல அழுகுற அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்களே அதுவும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்படியே உட்காந்து நிற்கிங்க. அம்மாண்ட்டு அவள் வந்து ஃபோனில் வந்து வீடியோஸ் பார்த்துருக்கா சாரி எப்படி கட்டுவாங்கன்னு சொல்லிட்டு. அம்மாண்ட்டு அவளை சரி சாரி எப்படி கட்டணும்னு சொல்லிட்டு அவன் வந்து வீடியோ சர்ச் பண்ணிட்டுருக்கா. அம்மாண்ட்டு எப்படியோ ஒரு வீடியோ பார்த்து வயிறுவா இப்படி சாரி கட்டுவது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சாரி கட்டலான்னு சொல்லிட்டு அவன் டோரை லாக் பண்ணிட்டான். ஸோ நீங்கள் வந்து ஒரு ப்ளவுஸ் சென்ஸ் கட்டப்போ நின்றுட்டுருக்கீங்க அவன் முன்னாடி. ஸோ அவன்ட்டு அவன் வந்து செம்ம ஸ்ட்ரக்சராக இருக்க வயன்னு அப்படிங்கிற அவன் நீங்கள்னா கடை முடிச்சு போய் ஒழுங்க போடவே கேட்டி விடுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். நீங்கள் சொல்கிறீங்க அம்மாட்ட அவளை சரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கெட்டுறா 1 மணி நேரமாக கெட்டிக்கிட்டே தான் இருக்கீங்க. நீங்கள் 1 மணி நேரம் 2 மணி நேரமாக ஆகுது. பட் அவங்க கெட்டி முடிஞ்ச பாடையில் உங்கள் அம்மா வந்து நோட் லாக் பண்ணுறாங்க. ஸோ லாக் பண்ணிட்டு வாங்கி ரெடி ஆகிட்டேன் கேட்குறாங்க. ஸோ நீங்களாம் ரெடி ஆகிட்டேனாவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்க்குறீங்க. அம்மாண்ட்டு எப்போ ஓப்பன் பண்ணிட்டேன் ஆமாம் ரெடி ஆகிட்ருக்கோம் சொல்கிறேன். நீங்கள் வந்து எப்படி நின்றீங்கன்னா அதே பொசிஷனில் நிற்கிறீங்க. இன்னும் அந்த சாரி வந்து ரொம்ப கோவில் மாலாம் கெட்டி விட்ருக்காங்க. ஸோ அது வந்து ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அளவுக்கு தெரியாது. ஸோ வீடியோ பார்த்து கற்றுக்கா அல்லது அவளுக்கு எதுவுமே புரியவே மாட்டேங்குது. ஸோ உங்கள் அம்மாவில் என்னடி கோலை பண்ணி வச்சுருக்கீங்க 2 பேரும் ஒன்று. அதுவும் அம்மா எங்கெல்லாம் சாரி கட்டவே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்கிறீங்க. அம்மாட்ட உங்கள் அம்மாவில் உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு நான் என்னடி பண்ண போகணுன்னே உங்கள் ஃப்ரெண்ட் அதெல்லாம் அப்போ பார்த்துக்கலாம்மா, கல்யாணம் நடந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு சொல்கிறா. உங்கள் அம்மாவில் முடியாதப்பா என்னால் அவங்க வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவே ஒன்று சாரி கேட்டு விட்டுறாங்க 5 மினிட்ஸ்லேயே. அவளை சொல்கிறா நீங்கள் இவ்வளோ சாரி கட்ட முடிச்சிங்கன்னு. ஆமாம் அது ஈஸி தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களா நாங்கள் 2 வேணா கட்டிகிட்டு இருக்கோம், எனக்கு ஆகவே எப்படி நீங்கள் கட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு
கீழே அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு வந்துட்டு ஒரு ஹார்ன்னு சத்தம் கேட்குது. ஸோ நீங்களும் அப்படியே எங்கள் அம்மா வந்து அப்படியே குடுகுடுன்னு ஓடுறாங்க. அந்த ஹார்ன் சத்தம் கேட்டாலும் எங்கள் அம்மா குடுகுடுன்னு ஓடுறாங்க. ஸோ நீங்களா ஏன் பார்த்துப்போ விழுந்தாட உடனே எங்கள் அம்மா எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மம்மி அப்படியே உட்காந்துருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்தியா அண்ணே வந்த உடனே பிள்ளையே வந்துட்டாங்க எப்படி குடுகுடுன்னு ஓடுப்பாடு எங்கள் அம்மா அப்படின்னு உடனே நீ அவங்க ஃப்ரெண்டும் சிரிச்சிட்டு ஆமாம் ஆமாம் அவங்க பாசம் மனசுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ நீங்களாம் அப்படியே உட்காந்துருக்கீங்க. வந்துட்டு அங்கே வந்து அவங்க போய் வந்துட்டாங்க. ஸோ அவங்க மாமா அத்தை 3 பேர் வந்துட்டாங்க. ஸோ அவங்க வந்து பேசுகிறதுலாம் கேட்டுருக்கு. அம்மான்ட்டு நீங்கள் வந்து கீழே வரவே இல்லை, உங்க வந்து கீழே வரணும்னு தோணவே இல்லை. அம்மான்ட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க மம்மி உங்களை கூப்பிடுறாங்க. அவங்க மம்மி அவங்கள கூப்பிடுறாங்க. வயன் வா கீழே. நீங்களாம் மியா படிச்சுட்டு இருக்கீங்க. மியா வா மியா மியா வா மியான்னு சொல்லிட்டு அவளா நான் என்னையே கூப்பிட்றேன்னு நீங்களா வாயாண்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா. அவன்ட்டு அவளும் சரி மேம் தொலைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாம் அப்படியே நீங்களும் மியாவும் கீழே போகிறீங்க. கீழே போனோன்னா அவங்க அப்பா நிற்கிறாங்க. அம்மான்ட்டு அவளில் அப்பா அப்படின்னு போகிறா மியா. ஏன்னா மியா வந்து காலையிலேருந்து அவங்க அப்பா பார்த்துருக்கவே மாட்டான். ஸோ அதனால் அப்பா அப்படின்னு போகிறான். நீங்களாம் பண்ணி எப்படி கோட்டுவிட்டு போகிற பாரு தண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்படியே போகிறீங்க. நடந்து வரீங்க. உங்களுக்கு வந்து அந்த சாரியை கட்டி நடக்க கூட உள்ள ஸ்டெப்ஸில் நீங்கள் வந்து கண்ட கம்பியை பிடிச்சிட்டு ஒவ்வொரு ஸ்டெப்போ பொறுமையாக தச்சு வந்துட்டு இருக்கீங்க. ஆமாட்டு உங்கள் அத்தை படுத்து வயன் நீ ரொம்ப அழகாக தெரிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து அப்படியே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. வந்து சொல்கிறாங்க இந்த சாரி எனக்கு ரொம்ப சூப்பராக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அவங்க பார்த்து அப்படியே அவங்க வச்சு சுற்றி போடுறாங்க. அப்புறம் இந்த கையால் சுற்றி போடுறாங்கன்னா அண்ணா சுற்றி போடுறாங்க. ஸோ நீங்கள் அப்படியே சிரிக்கிறீங்க. அம்மான்ட்டு அவங்க சொல்கிறாங்க எவ்வளோ அடக்கமான பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ வந்துட்டு நீங்கள் வந்து அப்படியே மியாவை திரும்பி பார்க்குறீங்க. மியா வந்து அவங்கள பார்த்து யார் இவன் அடக்கமான பொண்ணு சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சிரிக்கிறா. அவள் விழுந்து சிரிக்கிறா. அவன்ட்டு அவங்க மம்மி வந்து சொல்கிறாங்க அவளா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் அவள் தான் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க அத்தை சொல்கிறாங்க மண்ணி நீங்கள் வந்து அப்படியே அவங்க வந்து மறைக்கிறீங்க. உங்கள் அம்மா வந்து அப்படியே அமைதியாக ஆகிட்டாங்க. ஸோ வந்து அவங்களுக்கு பிடிக்காது யாரும் அடுத்தவங்க முன்னாடி அவங்க இன்சல்ட் பண்ணால். ஸோ நீங்கள் வந்து அப்படியே அமைதியாக இருக்கீங்க. ஸோ அப்படியே உட்காந்துட்டு அப்படியே அவங்களாம் பேசிகிட்ருக்கீங்க. அம்மாட்டு சரி சாப்பிட்லாம் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படியே ஜின்னு வந்து மேலேருந்து கீழே வராது. இந்த ஜின்னு பார்த்ததே இல்லை. அம்மாட்டி மியா வந்து மேலே வந்து அவள் ஃபோன் அதுக்காக போயிருப்பா. ஸோ அப்புறம் அவள் வந்து ஜின்னை பார்த்துருப்பா. அவள் ஜின்னை பார்த்தோன்னா அப்படியே அவங்ககிட்ட குடுகுன்னு ஓடி வந்து அவங்க பக்கத்து பெஞ்ச் உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்துருப்பா டைனிங் டேபிளில். ஸோ அம்மாட்டு அவங்க அம்மாவில் மியா இப்படி ஓடுறாங்க விழுந்து விளாண்டிங்களாம் சும்மா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அம்மையாக வந்து வரா விழ மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து வரா. ஸோ அம்மாட்டு அவங்க பக்கத்தில் வந்து உட்காந்துட்டோம் காலில் வையன் அவங்க தெரியுமானோன்னு அவள் என்னடி தெரியுமானோன்னு ஐயோ அந்த பையன் இவ்வளோ ஹேண்ட்ஸமாக உட்காந்து தெரியுமா நீங்கள் எந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஃபோன் பார்க்குங்க. அவன்கிட்ட அவள் ஏச்சு ஃபோனில் இல்லைடி அப்படின்னு அவள் சொல்கிறா அப்போ நீங்கள் வேறு யாருடி அப்படின்னு அதான்டி புருஷன் அப்படின்னு ஏன் புருஷனா ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்க்குறீங்க. அவன்ட்டு அதான்டி உங்கள் அத்தை உங்கள் மாமா பையன் செம்மையாக இருக்கான் தெரியுமா எவ்வளோ ஹேண்ட்ஸமாக செக்ஸியாக இருப்பான் தெரியுமா அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் வந்து அப்படின்னு சொல்கிறீங்க. அவன்கிட்ட நீங்கள் பாரு அவன் எவ்வளோ அழகாக இருக்கான் தெரியுமா. எனக்கு மட்டும் என் மாமா பையன் நல்லா நோ சொல்லிக்கவே மாட்டேன் கல்யாணம் பண்ணிட்டேன். ஆனால் எப்போவோ எஸ் சொல்லி அவங்க நான் செட்டில் ஆகிருப்பேன் நீ தான் இருக்கிய வை அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறா. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப புகழ் நடப்பணும் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. ஸோ நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டு மியாவும் நல்லா வெளுத்து கட்டுறீங்க. உங்கள் அம்மா வந்து நல்லா பறக்கிறதுலேருந்து நடக்கிற வரைக்கும் தாவி குதிக்கிற வரைக்கும் எல்லாமே உங்கள் அம்மா வந்து அப்படியே செஞ்சு வச்சுருக்காங்க. ஃபிஷ்ஷு மீன் சிக்கன் மட்டன் அதுன்னு சொல்லிட்டு அப்படியே செஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து எங்கள் அம்மாலாம் நான் கீழே எனக்கு செஞ்சு கொடுக்கா தெரியுமா மியா இது பாரு இப்போ எங்கள் மாமா வந்தோன்னே எங்கள் பாரு எவ்வளோ ஸ்பெஷல் டிஷ்லாம் செஞ்சு வச்சுருக்கோன்னு உங்கள் அம்மாவில் ஆமாம் நீ தின்னா மட்டும் அப்படியே நல்லா தின்றுவியாகும் எல்லாத்துலேயும் கொஞ்சம் நேரம் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொன்னீங்களே அப்படியே சரி ரொம்ப கழுவி ஊற்றுற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்படியே சாப்பிட்டுருக்கீங்க. நீங்களும் மியா நல்லா வெளுத்து கட்டுறீங்க. மட்டும் அவங்களும் வந்து அதே வந்து பார்க்குறாங்க ஆச்சரியமாக பார்க்குறாங்க என்ன எப்படி சாப்பிடுன்னு சொல்லிட்டு மட்டும் அப்போ தான் ஜின்னு வருவாருக்கு மேலே ஷப்ஸில் கீழே நான் வந்து இன்னும் 2 வீக்ஸில் வந்துடுவேன் வந்து 2 வீக்ஸில் வந்துடுவேன். ஸோ அப்போ மட்டும் பார்த்துக்கலாம் அந்த ஒர்க் தான் சொல்லிட்டு அவள் வந்து அவங்க சொல்லிட்டு பேசிட்டே வந்துட்டுருக்காரு. நீங்கள் வந்து அப்படியே சின்னத்தையும் பார்த்து அப்படியே சாப்பிட அப்படியே அழைச்சிருப்பீங்க. ஸோ சின்னத்தையும் பார்த்தோன்னா அவங்க வந்து மணி போலே அடிச்சு சொன்னீங்க வந்து இரும்புறீங்க. அவன்கிட்ட கம்மியாக என்னடியா ஆச்சுன்னு சொல்லிட்டு அவன் வந்து அவங்க வந்து
தண்ணிலாம் கொடுக்க அவங்க கண்ணீரே வந்துச்சு. அம்மாட்டு நீங்களாம் அந்த கண்ணெல்லாம் கஷ்டப்பட்டு சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. அம்மாட்ட அவளை நான் சொன்னேன்ல நீ பையனை வளர்ந்தா ஃப்ளாட் ஆயிடுவேன். நான் சொன்னேன்ல பையன் நீ கேட்கலன்னு அவளை சரி சாப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்பவுமே சாப்பிட்டு முடிச்சிட்டிங்க. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே ரூமுக்கு போடுங்க. அம்மா கேட்காங்க எங்கடி போடணும்னு இன்னும் மேலே போகிறோமா ரூமுக்கு போகலாம்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அம்மாட்ட உங்கள் மம்மியும் சரி போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த கீழே வந்து அவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க எப்போ எல்லாம் அதாவது பண்ணுன்னு சொல்லிட்டு அம்மா நிம்மியாக சொல்கிறேன் நான் வந்து போகிறேன் மையன்னு சொல்கிறேன். நீங்கள் வந்து எங்கே போகிற அப்படின்னு வீட்டுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து அது வீட்டுக்கு போறியா? ஆமாம் வீட்டுக்கு போக வேண்டாமா அப்புறம் எங்கள் அம்மா தோற்பதை பிஞ்சிடும் காலையில் வந்து அவங்க வீட்டுக்கு 6 மணிக்கு அவங்க சொல்கிறா. ஸோ நீங்கள் வந்து சரி வீட்டுக்கு போறியா அப்படின்னு அவளை போகிறேன் நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. சொன்னீங்களும் சரி நாளைக்கு சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டுருங்க. அவன்ட்டு அவளும் சரி வரேன் சீக்கிரம்னு சொல்லிட்டு வந்து கீழே போகிறான். ஸோ நீங்களும் அப்படியே அவள் வந்து எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு போகிறான். அவங்க அப்பா அம்மா எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு அப்பா அம்மா நான் போயிட்டு வர சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்க ஏன் இவ்வளோ சீக்கிரம் போகிறேன்? இல்லைம்மா வீட்டில் நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவளும் போகிறான். ஸோ அவங்க அம்மா சரி பார்த்து போடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படியே அவங்களும் போயிட்டா கிளம்பிட்டான். அம்மா நீங்கள் மட்டும் தான் அந்த தனியாக அந்த ரூம்லேயே உட்காந்துருக்கீங்க. ஸோ வந்துட்டு உங்கள் அம்மா வந்து ரூம் வந்து பார்க்குறாங்க. அவங்க நீங்கள் ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிட்டு அப்படியே மல்லாக்கா படுத்துருக்கீங்க. உங்கள் அம்மா இன்னும் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணுறான்னு நீங்களா? அம்மா போம்மா மூச்சு முட்டணுமா அந்த ட்ரெஸ்ஸில் போட்டதுலேருந்து எனக்கு சபா மூச்சுக்கு வாங்க முடியல. இவங்களாம் நீங்களும் எப்படியுமே இந்த சாரி கட்டி இவ்வளோ உட்காந்துருக்கீங்க எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. சொன்னீங்க உங்கள் அம்மா வந்து நீங்கள் சொல்கிறீங்க உங்கள் அம்மாக்கிட்ட சொல்கிறாங்க. அதுக்காக நான் எப்போ சொல்லுவேன் கோவிலுக்கு போகும்போதெல்லாம் இந்த மாதிரி சாரி கட்டணும் அதெல்லாம் பண்ணணும். நீலாம் சாரி கட்ட மாட்டேங்க நான் என்ன பண்ணிட்டோம் அப்போ அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொன்னீங்களும் சரி இப்போ என்ன விஷயம் வந்தோடனே இல்லை இது மாதிரி காலைல நாங்கள்லாம் கோயிலுக்கு போகிறோம். ஸோ நீங்கள் தண்ணி அரைப்பெல்லாம் நீங்களும் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அப்படியே எங்கள் அம்மாவும் சரி ஓகே வீட்டில் பார்த்து ஜாக்கிரதையா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் சரிம்மா இருக்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சொல்கிறீங்க. அம்மாண்ட்டு உங்கள் அம்மாவும் அப்படியே கிளம்பி போயிட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து அப்பாடா எல்லோரும் போயிட்டாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சரி கீழே வந்து டிவி வேறு பார்க்கலாம்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு ஷார்ட்ஸும் ஒரு டிஷர்ட் மட்டும் போட்டிருப்பீங்க போட்டு வந்து ஷார்ட் டிஷர்ட்டும் போட்டு அப்படியே கீழே வந்து உட்காந்துருக்கீங்க. கீழே போய்ட்டு அப்படியே கிச்சன் போகிறீங்க. கிச்சன் போய்ட்டு என்னடா அது சொல்லி பார்க்குறீங்க வெறும் அங்கே ஒரு பாலும் ப்ரெட்டும் மட்டும் தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அங்கேயுமே ஒழுங்காக சாப்பிட்டு கொஞ்சம் சாப்பிட்ருப்பீங்க. ஏன்னா எல்லோரும் இருக்காங்களே எல்லாரும் எப்படி அவ்வளோ பேர் சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து யோசிச்சுட்டு சாப்பிட்ருட்டு இருக்க மாட்டீங்க. ஸோ அம்மாட்டு அங்கே போய்ட்டு பால் காய்ச்சி வச்சுருந்துருப்பாங்க. ஸோ அந்த பாலையும் கிளாஸில் ஊற்றிட்டு ப்ரெட்டை கொண்டு வந்து அப்படியே அந்த சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. சாப்பிட்டு டீ பார்த்துட்டு இருக்கீங்க. அண்டு டீ பாட் இருக்கும் டீ பாட் மாதிரி டீ டேபிள் மேலே காலை வச்சுட்டு நீங்கள் மாட்டுக்கு அப்படியே ஒரு கையில் ப்ரெட்டு ஒரு கையில் பால் வச்சுக்கிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டீங்க. டீ வாஷிங்ஷன் ஓடிட்டுருக்கு. இப்போ நீங்கள் அதெல்லாம் பார்த்து அப்படியே சிரிச்சுக்கிட்டே குடிச்சிட்ருக்கீங்க. குடித்து முடிச்சுட்டு அவங்க வந்து அப்புறம் இந்த மாதிரி தோணுது யாரும் வீட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி தோணுது. ஸோ நீங்கள் வந்து யாரா வீட்டுக்குள்ளே சொல்லாமல் சுற்றி பார்க்குறேன் பட் யாருமே இல்லை அந்த இடத்துல. சரின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்படியே அங்கே உட்காந்துருக்கீங்க. அம்மாட்டே அங்கே வந்து ஜின் வந்து ஃபோன் பேசிகிட்டே வராது. அம்மா நீங்கள் வந்து ஜின் பார்த்தோன்னே டக்குன்னு காலை கீழே போட்டுறீங்க. ஜின் வந்து அவங்கள பார்க்காது. ஸோ நீங்கள் வந்து அப்படியே உட்காந்துருக்கீங்க. உட்காந்துட்டு அப்படியே அந்த ஷின்ஷன் பார்த்துட்ருக்கீங்க. அம்மாட்டே அவர் வந்து ஃபோனில் பேசிட்டு இருப்பாள். ஸோ அம்மாட்ட அவர் சொல்கிறாரு. அவர் வந்து கை காட்டுறாரு சின் பண்ணுறவங்க கம் பண்ணு சரி சவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து எனக்கு புரியல அவள் என்ன சொல்கிறான்னு உங்களுக்கு புரியல. ஸோ நீங்கள் வந்து என்னமோ சொல்கிற அவ்வளோ ஃபோனில் பேசுனா அதில் அப்படி சொல்லியிருப்பாள் போல அப்படின்னு சொல்லிட்டு நான் அவளை வந்து சொல்ல வெக்க அடிக்க போடல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஃபேன் பார்க்குறீங்க. ஃபேன் ஓடுது ஏசி ஆனில் இருக்குது அப்படின்னு வெக்க அடிக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்க்குறீங்க. அம்மாட்டி அவர் வந்து அவங்க கிட்ட வராது. நீங்கள் பயந்துட்டீங்க என்னடா அவர் கிட்ட வரான்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க வந்து ஃபோன் வந்து உங்கள் தாய்ஸ் வச்சு உங்கள் ரிமோட் வந்து உங்கள் தாய்ஸ் விளாண்டுருக்குண்டா. ஸோ மட்டும் அவர் வந்து அப்படியே கிட்ட வந்து இருக்கிறாரு. நீங்கள் வந்து ஒரு செகண்ட் அப்படியே பயந்துருப்பீங்க என்ன இவ்வளோ கிட்ட வர சொல்லிட்டு அம்மாட்ட அவரான ரிமோட் எடுத்துகிட்டு அப்படியே சவுண்டை கம் பண்ணுறாரு. சவுண்டை கம் பண்ணிட்டு எங்கே இருந்தாலும் அங்கேயே வச்சுட்டாரு. அவங்க தாய்ஸில் இருந்தாலும் அந்த தாய்ஸில் அப்படியே வச்சுட்டாரு. அம்மா நீங்கள் அச்சா சார் சவுண்டு தான் கம் பண்ண சொன்னாரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்படியே அவரை பார்க்குறீங்க. அம்மாட்ட அவரும் பேசி முடிச்சு அவர் சொல்கிறாரு நான் சொல்கிறாலும் அவங்ககிட்ட சவுண்டை கம் பண்ணுங்க நீ ஏன் சவுண்டை கம் பண்ண நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு அப்படி சொன்னால் எனக்கு எப்படி தெரியும் நீங்கள் வாரத்தொன்று சொல்லியிருந்துக்கலாம்ல அதனால் நீங்கள் சொல்கிறீங்க. அம்மாட்ட அவரில்
வாய் பேசாது அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னீங்கல்ல ஃபஸ்ட் நீங்கள் ஆரம்பிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சண்டை போட்டுருக்கீங்க மாற்றி மாற்றி அம்மான்ட்டு அவரில் போ ஷின்சான் பாரு அப்படின்னு சொல்கிறாரு. அவர் கேட்குறது இன்னும் சின்ன குழந்தையா ஷின்சான் விட்டுருக்கோன்னு நான் சொல்கிறீங்க, நான் எப்போவே சின்ன குழந்தை நான் அப்படிலாம் நீங்களாம் வாய் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஷின்சான் சவுண்டாகவே பேசிட்டு இருக்கீங்க. அவன் சொல்கிறாரு எனக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது வயன் சவுண்டை கம் பண்ண நீங்கள் வந்து நான் சவுண்டை கம் பண்ணே மாட்டேன் அவங்கன்னா நீங்கள் ரூமில் போய் உட்காந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. வந்துட்டு சொல்கிறாரு ரூமில் அங்கே நெட்வொர்க் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுங்கள். நெட்வொர்க் கிடைக்கணும் வெளியே போய் உட்காந்து பாருங்க, நானும் சவுண்டை கம் பண்ண மாட்டேன்னு அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து வீடு வந்து சவுண்ட் அதிகமாக வைக்கிறீங்க அம்மான்ட்டு அவரில் அப்படியே அவர் தலையில் கை வச்சுட்டு அம்மா இந்த பிள்ளையை நான் கல்யாணம் பண்ணிட்டு என்ன ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ நீங்கள் வந்து அவெல்லாம் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னா வேணாம் சொல்லிடுங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க அம்மான்ட்டு அவரில் அப்படிலாம் வேணாம் சொல்ல முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஸோ அப்படியே ஒரு 1 வீக் கழிச்சு என்கேஜ்மெண்ட்டு ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து மேரேஜே வந்துருச்சு. ஸோ அந்த 1 வீக் கழிச்சு ஒரு 2 டேஸ்லேயே என்கேஜ்மெண்ட் ஆன 1 வீக்லேயே கழிச்சு 2 டேஸ்லேயே அவங்க வந்து மேரேஜும் பண்ணி கொடுத்துருந்துருப்பாங்க. ஸோ எனக்கு வந்து மேரேஜுமே ஆயிடுச்சு. மேரேஜ் அப்படியே நீங்கள் வந்து உட்காந்துருக்கீங்க கணத்தில் கை வச்சுட்டு மேரேஜ் ஆச்சுன்னு சொல்லிட்டு உங்கள் ரூமில் அம்மாட்ட உங்கள் ஃப்ரெண்டுங்க என்ன கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஐயர் அவங்க மேரேஜ் ஆச்சு சொல்கிறாருந்தீங்களா சும்மா இருடி நீ வேறு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க அம்மாட்ட அவளை என்னடி வாங்கினாச்சு ஏன்டி இப்படி அழுகுறன்னு சொல்கிறீங்க. இது எனக்கெல்லாம் ஜாகிரஃபி பார்க்குற மேப்லேயே எனக்கு வந்து கொரியா எங்கேக்குன்னு தெரியாது, எனக்கு இந்தியாவை தவிர மற்ற நாடு எந்த நாடு எங்கேக்கும் எனக்கு தெரியாது. இன்னும் போய் எங்கள் அம்மா வந்து கொரியாவுக்கு போக சொல்கிறீங்க. ஆனால் நீங்கள் கொரியானா நீ போயான்னு சொல்லிட்டு மீயா சொல்கிறா. ஸோ நீங்கள் வந்து போடி எனக்கு அங்கே போகவே பிடிக்கல, எனக்கு இங்கே இருக்கதான் பிடிக்குது. அதே மாதிரி அந்த பையனை பார்த்தல ஜின்னு பார்த்தல நான் வந்து ரிசப்ஷன் அந்த என்கேஜ்மெண்ட்டில் வந்து ஃபோன் தான் பேசிகிட்டு இருந்தான். இப்போ கல்யாணத்துலேயும் அந்த ஃபோட்டோ இருக்கும்போது ரிசப்ஷனுக்கு கூட அவன் வந்து ஃபோன்றான் பேசிகிட்டே இருந்தான். அவனுக்கு வந்து அவன் இன்ட்ரெஸ்டே இல்லை அப்படி இருக்கும் அவங்க எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க நீங்கள் அம்மாண்ட அவளுக்கு நான் கேட்டேன் அவங்க அத்தைக்கிட்ட. அவங்க சொன்னாங்க அவன் வந்து இவங்க வந்து ஒரு சீஃப் டாக்டரோட ஹாஸ்பிட்டலில் அப்போ அவளுக்கு நிறைய வேலை இருக்கும் இல்லையா, ஸோ அதனால எல்லாம் இருக்கும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. ஸோ நீங்களும் என்னமோ சொல்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க அம்மாட்ட அவளை அதெல்லாம் ஒன்றும் இல்லை வயன் அவனுக்கு வந்து ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்ட் இல்லையா, ஒரு பிரச்சனையும் இல்லை 3 மாதம் கழிச்சு டிவோர்ஸ் பண்ணிடுங்கண்ணா, டிவோர்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து என் கூட இருந்துக்கோ நான் உனக்கு சோறுலாம் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. சொன்னீங்களும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்படியே உட்காந்துருக்கீங்க. அம்மான்ட்டு அவளும் சரி வரட்டுமா அம்மா கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்படியே வெளியே வரீங்க. அப்புறம் உங்கள் அம்மாலாம் சரி நம்ம கிளம்பலான்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்களும் சரிம்மான்னு சொல்லிட்டு அப்படியே நீங்களும் கிளம்புனீங்க. ஸோ கிளம்பி உங்கள் வீட்டுக்கெலாம் போயிட்டீங்கடா. ஸோ வீட்டுக்கெலாம் போய்ட்டு உங்கள் அம்மா வந்து இப்போ அவங்க ஃபஸ்ட் நைட் ரெடி பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அவங்க வந்து கைக்கெல்லாம் உதறிட்டு நீங்கள் அப்படியே உட்காந்துக்கிங்கன்னா ஃபஸ்ட் நைட்டாக சொல்லிட்டு உட்காந்துருக்கீங்க. ஆமாண்டி உங்கள் அம்மையா வகையில் உனக்கு இங்கே ஃபஸ்ட் நைட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ண சொல்லிட்டு கையெல்லாம் கொடுக்குறா சொன்னீங்க. சும்மா தான் இதுதான் நீ அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. சொன்னீங்க என்ன வயன் எனக்குலாம் கோச்சிக்கலப்பா இன்னும் ஃபஸ்ட் நைட் நல்லா என்ஜாய் பண்ண ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. சொன்னீங்களும் சரின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்து இருக்கீங்க. உட்காந்து இருந்துச்சுட்டு அப்படியே நீங்களும் போகிறீங்க மேலே பால் சொம்லாம் கையில் கொடுத்தாங்க. அவன் வந்து சொல்கிறான் வயன் இல்லை நான் வந்து டிவி சீரியலில் படத்தில் தான் பார்த்துருக்கேன், ஆனால் ஃபஸ்ட் டைம் உனக்கு ஐயோ ஃபஸ்ட் டைம் நான் கண்ணால் பார்க்குறேனே அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறான். சொன்னீங்க வந்து அப்படின்னா நீ கொண்டு போறியா அவள் சொல்கிறா அதில் வந்தால் எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அவள் சொல்கிறா. சொன்னீங்க வந்து அப்போ தெரியல அப்போ மூடிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவன்ட்டு நீங்கள் வந்து உங்கள் கையை எடுத்து அவள் கண்ணத்தில் வைக்கிறீங்க. அவன்ட்டு அவளை எந்தி உங்கள் கையில் சில்லுன்னு இருக்கிறான்னு ஆமாண்டி வயிற்றில் கையெல்லாம் சில்ல போய் ஒரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறா. அவன்ட்டு அவள் சொல்கிறான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை வாங்கி இப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து உங்கள் வந்து நல்லா பூஸ்ட் அப்லாம் கொடுக்கலாமா சொல்லிட்டு அவள் கேட்டிங்கன்னா புதுசாக அப்படியே அவங்கள அனுப்புகிறா. ஸோ அனுப்பிட்டு நீங்கள் வந்து அப்படியே ரூம் போகிறீங்க. சின்ன வந்து இங்கே உட்காந்து லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. அம்மாட்டு நீங்கள் வந்து பால் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறீங்க. அம்மாட்ட அவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பால் வாங்கி குடிச்சிட்டு அப்படியே அவர் வந்து நிற்கிறாரு. ஸோ நீங்கள் வந்து யோசிக்கிறீங்க உங்கள் அம்மா என்னமோ சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அவன்ட்டு அவளை என்ன யோசிக்கான்னு சொல்லிட்டு அவங்க கையை அப்படியே அவங்க கண்ணில் போய் வே பண்ணால் நீங்கள் வந்து இப்போ ஏழ்கிட்ட வந்து என்ன யோசிக்கணும்னு கேட்குறான்னு நீங்கள் சொல்கிறீங்க. இல்லை அம்மா என்னமோ சொன்னாங்க ஞாபகம் ஞாபகம் வந்துச்சு சொல்லிட்டு நீங்கள் வந்து போட்டுங்கன்னா அவள் காலில் விழுந்துடுறீங்க. பட் அவள் என்னடி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தூக்குறாங்க. நீங்கள் சொல்லுவீங்க இல்லை அம்மா சொன்னாங்க போனோடனே நீ வந்து ஜிம் காலில் விழுந்துது வந்து ஆசீர்வாதம் வாங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு அவளை தூக்கி விட்டு மறுபடியும் அவரும் உங்கள் காலில் விழுறாரு. சொன்னீங்க அவங்க என்ன பண்ணுறீங்க அவளை தூக்குறீங்க. அம்மான்ட்டு அவள் சொல்கிறாரு நீ என் காலில் விழுந்தா நானும் உன் காலில் விழுந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. அப்படின்னு சொன்னீங்க எதுக்கு எல்லாம் விழக்கூடாது நீங்கள் என் காலில் விழுந்து அவன் சொல்கிறாரு
நீ நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நீ வந்து என் காலில் விழுந்துடு, அதே மாதிரி நான் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நான் உன் காலில் விழுந்தேன், அவ்வளோ நான் ஈக்குவலாக போயிடுச்சுல அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. சொன்னீங்களும் அப்படியே அங்கேயே உட்காந்துருக்கீங்க, நீங்கள் என்ன பேசல. அவன்ட்டு அவரோட பால்லாம் குடிச்சு லேப்டாப்லாம் வாங்கி பண்ணிட்டு உங்கள்கிட்ட வந்து சொல்கிறாரு. அப்புறம் வயன் அப்புறம் நீங்கள் அப்புறமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்படியே சொல்கிறீங்க. அம்மாட்ட அவர் வந்து சொல்கிறாரு, நீ வந்து என்னை பார்த்துருக்கியான்னு கேட்குறாரு. ஸோ நீங்கள் வந்து உங்களை நான் ஃபோட்டோவில் கூட இப்போ தான் பார்த்தேன், மேரேஜ் பேஜ் எடுத்தாங்க அப்போ தான் நான் பார்த்தேன் உங்கள் ஃபோட்டோவில் சொன்னால், அது வரைக்கும் நீங்கள் உங்கள் பேர்லாம் தெரியும் அண்ணா, நான் உங்களை பார்த்துருக்கேன் உடனே அம்மான்ட்டு அவர் சொல்கிறாரு, நானும் அப்படின்னா நான் வந்து உன்னை வந்து சின்ன வயசில் நான் வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்துருக்கேன், நான் வந்து அப்போல்லாம் எங்கள் அப்பா சொல்லுவார், எனக்கு அதனால் தங்கச்சி இருக்கா, தங்கச்சிக்கு குண்டாக்கான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது மாதிரி நீ வந்து எப்போ பண்ணாலும் வீடியோ காலில் தூத்துன்னு ஓடிக்கிட்டே இருப்பியா அங்கே இங்கேட்டும், நான் வந்து பார்த்துருக்கேன், உன் கூட நான் கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. சொன்னீங்கன்னா ஓ அப்படியான்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. வந்துட்டு அவர் சொல்கிறாரு, நான் வந்து உன்னை வந்து நான் வந்து ஒரு 5th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன், அப்போலாம் நான் வந்து ஒன்று ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு ஃபோட்டோ பார்த்தேன், உன் ஃபோட்டோ பார்த்த அன்றைக்கி நான் வந்து என்னடா இந்த பொண்ணு ரொம்ப அழகாக இருக்கான்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். அம்மாட்டி போக 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 நான் வந்து ஃபஸ்ட் இயர் போனதுக்கு நான் வந்து உன்னோட அப்போத்துக்குள்ளே ஒரு ஃபோட்டோ பார்த்தேன். நீ ஃபஸ்ட் இயர் படிக்கும்போது உன்னோட ஃபோட்டோ ஒன்று வந்து அத்தை அனுப்புனாங்க ஒரு சாலையில், அப்போதான் நான் விழுந்தேன் உன்கிட்ட. அது மட்டும் இல்லாமல் உன் குரல் நீ துருன்னு பேசிகிட்டு இருக்கிறது தான் எல்லாருக்கிட்டேயுமே, அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது இப்போ நான் விழுந்தேன் உன்கிட்ட, பட் நான் நினச்சேன் அது ஒன்று சும்மா க்ரஷ்ஷாக இருக்குன்னு சொல்லிட்டு, அப்புறம் அது போக போக லவ்வாக மாறிச்சு எனக்கு உன்கிட்ட. எங்கள் அப்பா கல்யாண பேச்சு எடுத்த உடனே நான் வந்து எப்படிடா அப்பா கிட்ட சொல்லலான்னு சொல்லிட்டு நான் தவிச்சிட்டு நின்னேன். அப்போ தான் அத்தையே நானே உனக்கு வயனை கொடுக்குறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தாங்களே, அப்போ நானும் டக்குன்னு ஓகேன்ட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சொன்னீங்க அப்படியே அவரை பார்க்குறீங்க, என்னது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. அம்மாட்ட அவள் ஆமாம் வயன், நான் வந்து உன்னை ஃபஸ்ட்லேருந்து லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன் அவர் சொல்கிறாரு. அம்மாட்டன்னு சொன்னீங்க. அப்புறம் நீங்கள் கேட்குறீங்க, நீங்கள் அந்த பேசவே இல்லை, நீங்கள் அந்த பேசினது இல்லை தான், பட் இருந்தாலுமே நான் வந்து உன்னை எப்போவுமே ஃபாலோ பண்ணிகிட்டே தான் இருப்பேன், உன்னை நான் வந்து இன்ஸ்டாலாம் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ அப்போ நான் வந்து உன்னை டெய்லியும் உன்னோட ஸ்டோரிஸ்லாம் பார்ப்பேன், அப்போலாம் எனக்கு தெரியும் நீ வந்து எனக்கு ஏற்ற பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு. ஸோ நீங்கள் வந்து சொல்கிறீங்க. அப்புறமேட்டு அப்புறம் அதுக்கேட்ட சண்டை போட்டுருந்தீங்க ஒன்று, அதுவா சும்மா அவங்க கூட விளையாண்டு பார்க்கலான்னு நினச்சேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை வையன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்களும் அப்படியே சிரிக்கிறீங்க. ஸோ அப்படியே தான் அம்மான்ட்டு அவர் வந்து அவங்கள அப்படியே கிஸ் பண்ணுறாரு. ஸோ கிஸ் பண்ணி முடிச்சு அவர் வந்து ஐ லவ் யூ வைங்கிறாரு. ஸோ நீங்கள் வந்து அப்படியே அவரையே பார்க்குறீங்க. அம்மான்ட்டு அவரில் என்ன ஆச்சுன்னு ஒன்று நீங்கள் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. அம்மான்ட்டு அவர்னா நான் ஐ லவ் யூ அவன் நீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவர் நீங்கள் சொல்கிறீங்க. அவன்ட்டு அவள் ஐ லவ் யூன்னு சொன்னால் ஐ லவ் யூ டூ அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா நீங்களா லவ் யூ டூ நீங்களே என்ன நீ பிச்சைக்காரங்க பிச்சை போடுற மாதிரி சொல்லிட்டு இருக்கோன்னு அவளை சொல்ல அழகாக சொல்லிட்டு ஐ லவ் யூ ஜின்னு சொல்லிட்டு அவன் நீங்களா ஐ லவ் யூ டூ ஜின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. அவன்ட்டு அவள் என்னடி விழுந்துட்டி அவனு நீங்களா அவங்கள நீங்கள் ஃபஸ்ட்டே பாட்டாதீங்க நான் விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படியே அவள் வந்து அவங்க ஹஸ்பண்டாக இப்போ உங்களை பெட்டில் தள்ளுறாரு. ஸோ நீங்கள் தான் பெட்டில் சேர்ந்து விழுறீங்க. ஸோ அப்படியே அவங்க நைட் நடக்காதுன்னா நல்லா நடக்குது. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் வந்து அப்படியே எந்திக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே எந்திக்குவீங்க. ஸோ எந்திக்கவும் இல்லை, நீங்கள் என்னென்னா சொல்லிட்டு பார்க்குறீங்க, ஜின்னு வந்து அவங்க அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணி படுத்துட்டுருக்காரு. ஸோ நீங்கள் வந்து ஐயோ ஜின் தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஜின்னு அப்படியே எள்ளி போட்டு அப்படியே அவர் அனுப்புறீங்க. ஸோ அம்மாட்ட அவ்வளோ என்னடி வேணும் உனக்கு, அமைதியாக படுத்து தூங்க வாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் தான் எனக்கு தூக்கம் வரல, எனக்கு இப்போ ரெஸ்ட் ரூம் சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்படியே குடுக்குன்னு எழுந்துச்சி அப்படியே ரெஸ்ட் ரூமுக்குலாம் போகிறீங்க. ஸோ ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்து அப்படியே குளிச்சுட்டுலாம் வந்துட்டீங்க. ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு குளிச்சுட்டு வந்தோடனே ஜின்னுமே எழுந்துச்சி அப்படியே உங்களை பேன்னு பார்க்குறாரு. நீங்கள் நான் என்னதான் ஒரு மாதம் பேன்னு பார்க்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்படியே அவள்கிட்ட போய் என்ன அவளுக்கு வந்து நீ ரொம்ப அழகாக இருக்கான்னு அவள்லாம் சொல்கிறாரு. ஸோ நீங்கள் வந்து தெரியும் நான் எப்பவுமே அழகுன்னு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படியே நீங்கள் சேர்ந்து கீழே போகிறீங்க. ஸோ நீங்கள் சேர்ந்து கீழே போனோடனே அப்போவுமே அதில் உங்கள்கிட்ட ஓடி வந்து வயன்னு சொல்லிட்டு வரா. நீங்கள இன்னும் வீட்டுக்கு போகலையானே அவளை நான் வீட்டுக்கு போயிட்டு காலையில் அவன்ட்டு அவங்க சொல்கிறாங்க அவளை வீட்டுக்கு போனான்
ஆனால் அவள் 5 மணிக்கே வீட்டு வாசப்பெல்லாம் நிற்கிறாள். நான் வாசல் வச்சு கோலப்பொருள் போடுறாக்குள்ள வந்து நிற்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மம்மி வந்து அவளை கட் பண்ணிட்டு அவங்க பேசுகிறாங்க. ஸோ நீங்கள் வந்து என்னடி நான் கூப்பிட்டா கூட வர மாட்டேன், கூப்பிடாமலே வந்திருக்கேன் 5 மணிக்கெலாம், அதுவும் 5 மணிக்கெலாம் வந்திருக்காங்க. அவளா அதுவா அதெல்லாம் ஒன்றும் இல்லை என்ன சும்மா பார்க்கலாம் வந்தேன். நீங்களே யார் நீ என்ன பார்க்கலான்னு வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க மாட்டாள். ஆமாம் நான் பார்க்கலான்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து சரிவா சொல்லிட்டு அவளை வந்து கூப்பிட்டு போகிறான். அவள் எங்கே கூப்பிட்டு போகிறான், ஐயா சாமி நாங்கள் போனால் எங்கேயும் கூப்பிட்டு போகிறோம், நாங்கள் ததேச பேச போகிறோம்னு சொல்லிட்டு அவங்க இங்கே வந்து கூப்பிட்டு போகிறா. ஸோ நீங்கள் வந்து என்னடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்புறம் மையன் என்ன ஆச்சு ராத்திரி ஒன்று நீங்கள் வந்து ராத்திரி வந்து நீங்கள் அதை வெக்கப்படுறீங்க தவளை என்னது என் மையன் வெக்கப்படுறல இது எப்பத்துலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. சொன்னீங்கன்னா அதுவா அப்படின்னு சொல்லிட்டு ராத்திரி அவள் சொன்னது தான் நீங்கள் சொல்கிறீங்க. உன்னையே சூப்பர் பையன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. சொன்னீங்களும் ஆமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லிட்டு முடிச்சுட்டு அம்மாட்ட அவளும் சரி வா போகலான்னு சொல்லிட்டு இப்போ வந்து அவளுக்கு உங்கள் அம்மா வந்து சாப்பிடுவாங்க நாங்கள் சொன்னீங்கன்னா அப்படியே சாப்பிட்றீங்க. ஸோ அம்மான்ட்டு அவளை சரிம்மா நான் கிளம்புறேன் அப்படிங்கிறா. மியா சொல்கிறா. சொல்லிட்டு எங்கடி போகிறோன்னு இல்லைடி நான் ஒன்று பார்த்து பிளான் தான் வந்தேன். ஸோ நான் வந்து ஆஃபீஸ்க்கு போகிறேன், நான் வந்து நாளைக்கு காலையில் வரணுன்னு நீங்களாம் அம்மாட்ட அம்மா சொல்லுவாங்க. நாளைக்கு காலையில் வரேன், நாளைக்கு காலையில் தான் மையன் போகிறாளேம்மா அப்படின்னு. நீங்களாம் நான் எங்கே போகிறேன், நான் எங்கேயும் போகல மியா அப்படின்னு சொல்கிறீங்க. பட் அம்மா சொல்கிறாங்க ஆமாம் நாளைக்கு காலையில் நீ வந்து கொரியா போகிறோன்னு. நீங்கள் வந்து கொரியா போகிறேன்னா நாளைக்கு காலையில் வரணும்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அம்மாட்ட அம்மா ஆமாம் நாளைக்கு காலையில் நீ கொரியா போகிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ மியா வந்து இவ்வளோ சீக்கிரம் வாங்கி போகிறாங்கன்னு ஆமாம் இந்த மாதிரி ஜிம்முக்கு வந்தாங்க, நிறைய ஹாஸ்பிட்டல் வேலை இருக்கா, ஆனால் அவங்க நாளைக்கு காலையிலே போகிறாங்க. உடனே நீங்கள் அம்மாட்ட அவளை சரி ஓகே வயன் நீ வந்து இரு நான் வந்து ஈவினிங் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. சொன்னீங்களுமே சரின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துருக்கேன் சாப்பிட்டே அப்படியே மூஞ்சி வந்து சோகமாக ஆயிடுச்சு. அவர் வந்து ஜின்னு பார்த்தாரு. ஸோ அப்படியே நீங்கள் வந்து அப்படியே ரூமுக்கு போகிறீங்க. அம்மாட்டு ஜின் வந்து கேட்காரு ஏன் என்ன ஆச்சுன்னு. நீங்கள் வந்து சொல்கிறீங்க இல்லை ஒன்றும் இல்லை ஜின்னு ஒன்று சொல்கிறாரு. நான் பார்த்தேன் அத்தை வந்து கொரியா போகலான்னு சொன்னோடனே நீ வந்து மூஞ்சி வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்ன ஆச்சுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. இல்லை இதனால நான் வந்து இங்கே தான் இருந்தேன். ஸோ எனக்கு எவ்வளோ மனசு கஷ்டமாக இருந்தாலும் நான் வந்துட்டு கூட மியா கிட்ட எல்லாமே சொல்லுவேன். ஸோ எப்போ அம்மா கூட சண்டை போட்டு வீட்டில் இருந்தேன்னா எனக்கு வந்து இப்போ நான் வேறு வீட்டுக்கு போகும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கணும்னு அவள் அதான் ஒன்றும் இல்லை வாங்கன்னு சொல்கிறாரு. ஸோ நீங்கள் வந்து இல்லை எனக்கு ரொம்ப கஷ்டம் சொல்லிட்டு அவர்கிட்ட அழுகுறீங்க. ஸோ அப்படியே உங்கள் அம்மா வந்து நீங்கள் அவங்களுக்கு வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி வெளியே போயிட்டு வா வயன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களும் ஜின்னையும் வந்து அப்படியே வெளியே போகிறீங்க. ஸோ வெளியே பெரிய பீச் மாதிரி இருக்கும். ஸோ அங்கே தான் போகிறீங்க. ஸோ அம்மாட்டி அங்கே வந்து நீங்கள் போனோடனே நீங்கள் ஒன்று டீலர் பார்க்க போவீங்க. ஸோ அங்கெல்லாம் அப்படியே அந்த கதையே பார்த்துட்டு இருக்கீங்க உங்கள் ஆப்போசிட்டில் கதையை. ஸோ நீங்கள் உங்களுக்கு வந்து தெரியல அவள்கிட்ட எப்படி கேட்கணும் அந்த பொருள்னு சொல்லிட்டு. ஸோ அவள் வந்து என்ன ஆச்சுன்னா நீங்கள் வந்து அப்படியே அந்த கதையெல்லாம் பார்த்துட்டு அவளுக்கு புரிஞ்சாரு. ஸோ அவள் வந்து போயிட்டு அங்கே போயிட்டு 2 சாக்லேட் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்து உங்கள்கிட்ட கொடுக்குறாரு. ஸோ நீங்கள் வந்து ஐயா ஐஸ்கிரீம் சொல்லிட்டு நீங்கள் வந்து குடிக்கிறீங்க அம்மான்ட்டு அவரில் இதெல்லாம் வந்து அப்பமா கேட்டுருந்துக்கால அம்மா நீங்கள் நீங்கள் கேட்குறீங்க அது எப்படி உங்களுக்கு தெரியும் உடனே அவர் சொல்கிறாரு நான் வந்து தெரியும் நீ அங்கேயே பார்த்துருந்தல தெரியும் எனக்கு. நீங்கள் சொல்லுங்கள் அது எப்படி தெரியும்னு அவர் சொல்கிறாரு. இல்லை நான் இந்த மாதிரி மியா வந்து சொல்லியிருந்தா, மியா வந்து ஒரு டைம் சொன்னான், மியா வந்து நேற்று சொன்னான் இந்த மாதிரி வயனுக்கு வந்து ஐஸ்கிரீம்னால் ரொம்ப பிடிக்கும், அதுவும் அந்த கல்லில் ஐஸ்கிரீம் வயனுக்கு ரொம்ப பிடிக்கும், எப்பவுமே வயன் வந்து அந்த கல்லில் ஐஸ்கிரீம் தான் சாப்பிடுவான்னு சொன்னான். நீங்கள் சொல்லுங்கள் இது எப்போனே அவர் சொல்கிறாரு. ஆமாம் நேற்று நாங்கள் தனியாக பேசினோன்னு நீ தான் சீக்கிரம் ரூமுக்கு போயிட்டால அப்போ நாங்கள் வந்து அப்போலாம் அவர் நின்றுட்டுண்டா அப்போலாம் அவர் சொன்னான் இந்த மாதிரி நீ என் ஃப்ரெண்ட் நல்லா பார்த்துக்கோங்க, அவள் வந்து ரொம்ப அடம் பிடிப்பா, ரொம்ப குழல்தனமாக இருப்பா, ஆனால் ரொம்ப நல்ல பொண்ணு தான், கோவப்பட்டான்னா அவள் அப்போ கிறுக்கமாக தான் இருப்பாள், பட் அவள் ரொம்ப நல்ல பொண்ணு, அவளை கஷ்டம்லாம் படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஸோ நீங்கள் ரொம்ப சிரிக்கிறீங்க கிறுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து சொல்கிறாரு. நீங்கள் சொல்கிறீங்க அம்மாட்ட அவள் யாருக்கு கிறுக்கு சொன்னால் இல்லை அவளுக்கு இருக்குன்னு சொன்னான்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்படியே நேரத்துனா சாப்பிட்றீங்க. ஸோ சாப்பிட்டா அப்படியே அவள் வந்து உங்கள் கை பிடிச்சி அப்படியே கூப்பிட்டு போகிறாரு உங்களை. ஸோ அப்படியே ராத்திரி அப்படி நீங்கள் அம்மா வீட்டுக்கு போய் பார்த்தீங்கன்னா மியா அங்கே உட்காந்துருக்கா. ஸோ நீங்கள் பார்த்து நீ மியா அப்படின்னு சொல்கிறீங்க அம்மாட்ட அவளை வயன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து அவங்க ஒரு திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துருப்பா. ஸோ நான் நீங்கள் போகிறீங்க இல்லையா, ஸோ அதனால் வந்து உங்கள் திங்ஸு கிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு நீங்கள் என்னென்ன பைக்கலாம் வந்து இல்லை உங்கள் திங்ஸ்லாம் நீ தான் போகல. ஸோ அதனால் வாங்கிட்டு வந்துருக்கோம் உனக்காக. ஸோ நான் வச்சுக்கோ பேக்குள்ளே நான் வந்து பேக்கை ரெடி பண்ணிட்டேன், அம்மா பேக் ரெடி பண்ண சொன்னாங்க, நான் பேக்காக ரெடி பண்ணிட்டேன். ஸோ இதுவும் உங்கள் பேக்கை நான் வச்சிடுறேன்னு சொல்கிறா. ஸோ நீங்களுமே சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துருக்கீங்க. ஸோ அப்படியே நீங்கள் டின்னர்லாம் சாப்பிட்டீங்க. டின்னர்லாம் சாப்பிட்டு அப்படியே அந்த
பெரிய அந்த மொட்டை மாடியில் போய் நீங்கள் வந்து நின்றுட்டுருக்கீங்க. இந்த மாதிரி மியா வந்து சொல்கிறா, பையன் நீங்கள் பாரு, அங்கே போய் சண்டைலாம் போடக்கூடாது, அது வர பிடிக்காத, நல்லா சந்தோஷமாக இது உனக்கு எல்லாருமே எனக்கு கால் பண்ண டக்குன்னு ஓடி வந்துடுறேன்னொடனே நீங்கள் அவளை கெட்டு பிடிச்சி எனக்கு போகவே மனசு இல்லை மியா, நான் தான் இங்கேயே இருக்கணும்னு அவன் சொல்கிறா. எத்தனை நாளைக்கு நீ இங்கே இருப்ப, நீ போ, நான் டெய்லியும் கால் பண்ணுறேன், உனக்கு வீடியோ கால் பண்ணுறேன் அப்படின்ட்டு நல்லா பேசுகிறல்ல, நான் தான் நீ போவாயேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அவங்க சொல்கிறா. சொன்னீங்கன்னு அப்படியே கேட்டு அப்படியே அவன் வந்து அவன் திரும்ப கூப்பிட்டதான். அப்போ நீங்கள் ரூம்லேயே படுத்து தூங்கிட்டீங்க. ஸோ ஜின்னு கூட நீங்கள் வந்து ஜின்னு கூட தூங்கிருக்க மாட்டீங்க, நீங்கள் வந்து மியா கூட ரூமில் படுத்து தூங்கிருந்துருப்பீங்க. ஸோ அம்மாட்டி அவருமே வெட்டுக்கல. ஸோ நீங்கள் ஒரு நாள் தானே சொல்லிட்டு அவரை வேறு கண்டுக்கல. ஸோ அப்படியே நீங்கள் வந்து போகிறீங்க. ஸோ அப்படியே நீங்கள் படுத்து தூங்கிட்டீங்க. ஸோ ஒன்றா படுத்து தூங்கிட்டீங்க. ஸோ மார்னிங்கு 5 o'clock உங்கள் மம்மி வந்து உங்கள் டோரை நாக் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் என்னம்மா வேணும்னு சொல்லிட்டு காலங்காலத்தில் ஏமா உயிரை வாங்கினோன்னே அவங்க சொன்னாங்க கிளம்புடி அப்படிங்கிறாங்க. நீங்கள் வந்து எங்கே கிளம்புடின்னா அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி எனக்கு வந்து 8 o'clock ஃப்ளைட்டு நின்று தூங்கிட்டுருக்கேன்னு 8 o'clock ஃப்ளைட் வந்து எங்கள் அம்மா வந்து ஆமாம் 8 o'clock ஃப்ளைட் உனக்கு வந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து அப்படியே மியாவையும் எழுப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து மியாவை எழுப்புறீங்க. ஸோ நீங்கள் அப்புறம் அப்படியே ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு அப்படியே வெளியே வரீங்க. ஸோ அப்போ வந்து ஜின்னுமே அப்படியே அவங்க லக்கேஜ்லாம் தூக்கி காரில் வச்சிட்ருக்காரு. ஸோ நீங்கள் எல்லாருமே ஒன்றா லாஸ்ட்டாக டின்னர் சாப்பிட்றீங்க உங்கள் ஃபேமிலி கூட, அவங்க மம்மி கூட டின்னர்லாம் சாப்பிட்ருக்கீங்க. சூகமாக சாப்பிட்றீங்க, பொறுமையாக சாப்பிட்றீங்க நீங்கள். அம்மாட்டி மியாவுமே அப்படியே போகிறீங்க. அது மாதிரி கஷ்டமாக இருக்குது அவளுக்குமே நீங்கள் போகிறது. ஏன்னா நீங்கள் வந்து இத்தனை வருஷமாக அவள் கூடலாம் சின்ன வயசுலேருந்து நீங்கள் வந்து அவள் கூடலாம் இருந்துருக்கீங்க. ஸோ இப்போ திடீர்னு போகிறோன்னு அவளுக்கும் ஒரு மாதிரியாக இருக்குது. ஸோ அவளும் அப்படியே பொறுமையாக சாப்பிட்டுட்ருக்கா. ஸோ அப்படியே நீங்கள்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே போகிறீங்க. ஸோ நீங்கள் கால்லலாம் போயிட்டுருக்கீங்க. ஸோ நீங்கள் மியா உங்கள் அப்பா அப்புறமா நீங்கள் 4 பேர் ஒரு காரில் போகிறீங்க, மற்றவங்களாம் இன்னொரு காரில் வராங்க. ஸோ நீங்கள் வந்து அப்படியே மியா தலையிலேயே உங்கள் மியா ஷோல்டர்லேருந்து உங்கள் தலையிலே சாய்ச்சிட்டு அப்படியே பார்த்துருக்கீங்க. மியா ஒன்றும் கண்ணத்தை தடவி கொடுத்துட்டே இருக்கா, ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வந்து அப்படியே உட்காந்துக்கிங்க. ஸோ அங்கே போகிறதுக்கு ஒரு 1 hour சொல்லிட்டு 2 hour ஆகும். ஸோ நீங்கள் எப்போ தூங்கிட்டீங்க அங்கேயே தூங்கிட்டு வந்துட்டு அவர் வந்து உங்களுக்கு உங்கள் அப்பா வந்து எழுப்புறாரு உங்களை, வயன் எந்திரிங்க ஏர்போர்ட் வந்துச்சு வந்து நீங்கள் எல்லாம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சொல்கிறீங்க. வந்து அவங்க ஆமாம் வந்துருச்சு இறங்குன்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் எல்லாமே சரின்னு சொல்லிட்டு அப்படியே கீழே போகிறீங்க. இறங்கிட்டு அப்படியே அந்த ஏர்போர்ட்டே பார்க்குறீங்க. ஏர்போர்ட்டை பார்த்து அம்மாட்டு நீங்கள் வந்து சொல்கிறீங்க, மியா நான் போகிறேன் அப்படின்னு. அவளை ஆமாம் நீ போகிற அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து சொல்கிறா. நீ போயிட்டேன்னு வச்சுக்கோங்க, உன்னோட ரூமு எனக்கு தான், உன்னோட ட்ரெஸ் எல்லாமே எனக்கு தான்டி அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. ஸோ நீங்கள் வந்து நான் போகிறது கஷ்டமாக இல்லையா, அதெல்லாம் கஷ்டமாக தான் இருக்குது, பட் என்னென்ன ஒன்று ஹாப்பியாக இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து அப்படியே வரா. அவள் வந்து கஷ்டம் தான் படுறான், பட் இருந்தாலுமே அவங்கள ஹாப்பியாக வழியே அனுப்பணும்னு சொல்லிட்டு அவள் வந்து அவன் வந்து சந்தோஷமாக அவனே காட்டுறா. ஸோ நீங்களும் அப்படியே போகிறீங்க. என் மேலே யாருக்கும் பாசம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு ஃபீல்டில் போயிட்டு உங்கள் மம்மி வந்து சொல்கிறாங்க, எங்கள் பாரு பையன் நல்லா சாப்பிடும், நல்லா தூங்கலாட்டு, சண்டை போடலாம் கூடாது, புரியுதா, அடுத்து என்னென்னா சொல்கிறாங்க நல்லா கேட்கணும், மாமா சொல்ல கேட்கணும், ஜின்னு என்ன சொல்கிறாங்க கேட்கணும், சண்டை போடக்கூடாது, எதுக்கு பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. சொன்னீங்கன்னா சொல்லிட்டு மண்டையை மட்டும் நல்லா ஆட்டுறீங்க. மட்டும் உங்கள் அம்மாவும் சரி பார்த்து போகணும் பார்த்து வரணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மட்டும் உங்கள் அப்பாவுமே அதே தான் சொல்கிறாரு. ஸோ நீங்கள் மியா கிட்டே போகிறீங்க. மியா வந்து தலை கீழே குனிஞ்சிக்கிட்டே இருக்கா. நீங்களும் அப்படியே மியாவே பார்க்குறீங்க. மியா வந்து உங்கள்கிட்ட எதுவுமே பேசவே இல்லை. அம்மாட்டு நீங்களே மியா பேசு மியாங்கிறீங்க. அம்மாட்டு அவளை உங்களை ஹக் பண்ணிட்டு வயிறு போவாருடி அப்படின்னு சொல்லிட்டு அழுவுறா. நீங்களாம் மியா என்னடி ஆச்சுன்னு நீங்கள் பார்க்குறீங்க. அம்மாட்டு அவளை வயிறு போவாடி, ரொம்ப கஷ்டமாக இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. ஸோ நீங்கள் வந்து என்னடி வாங்கன்னு என்னடி மியா இப்படி அழுகிறோன்னு நீங்களும் கூட சேர்ந்து ஒப்பாரி வைக்கிறீங்க. அந்த ஏர்போர்ட்டில் எல்லாருமே வந்து உங்களோட பார்க்குறாங்க என்ன இப்படி அழுகிறேன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வந்து சொல்கிறீங்க, அம்மா நான் போகலாம்மா, நான் மியா கூட இங்கேயே இருக்கம்மான்னு சொல்கிறீங்க. அம்மாட்ட நம்மளை கொண்டுருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்களும் அப்படியே கண்ணெல்லாம் தொடச்சிட்டு அப்படியே போகிறீங்க. ஸோ போயிடனோடனே நீங்கள் வந்து சொல்கிறீங்க, மியா அங்கே பாரு சண்டைலாம் போடாத புரியுதா, அம்மா அப்பாவுக்கு சண்டை போடக்கூடாது, நல்லா பார்த்துக்கோ உடம்புலாம் சொல்கிறீங்க. ஸோ அப்படியே வந்து அவளும் உங்களை நல்லா சொல்கிறா, டேக்கெல்லாம் பண்ண சொல்கிறா. ஸோ நீங்கள் எல்லாமே அப்படியே போகிறீங்க. ஸோ மட்டும் உங்கள் ஃப்ளைட்டு வந்துச்சு. ஸோ நீங்கள் இப்போ போகணும் டைம். ஸோ நீங்கள் வந்து அப்படியே மியா கையை பிடிச்சிட்டே நிற்கிறீங்க. மியாவுமே உங்கள் கையை வந்து உதறி எடுக்கிறா. பட் நீங்கள் வந்து அப்படி கெட்டியாக பிடிச்சிங்க அவள் கையை. சரி மியா நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அம்மாட்ட அவள் பையன் போவாரடி அப்படின்னு சொல்லிட்டு
நீங்கள் சொல்கிறீங்க மியா நான் போக மாட்டேன் அவள் சொல்கிறா போடி வாயன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. ஸோ நீங்களுமே அப்படியே பொறுமையாக நகர்ந்து போகிறீங்க. அவன்கிட்ட ஜின்னு வந்து அவங்க கையை பிடிச்சிருக்காரு. ஸோ ஜின்னு வந்து அவங்க அப்படியே கொண்டு கூப்பிட்டு போகிறாரு. ஸோ நீங்களும் அப்படியே மெய்யாவே உங்கள் அப்பா அம்மாவும் இப்படி பார்த்துட்டு பாய் சொல்லிட்டே போகிறீங்க, அழுதுகிட்டே போகிறீங்க. நீங்கள் வந்து ஃப்ளைட்டில் போய் உட்காந்துட்டீங்க. ஸோ முன்னாடி உங்கள் ஃப்ளைட்டில் வந்து முன்னாடி உள்ள சீட்டில் வந்து உங்கள் அத்தை வாங்க, பின்னாடி வந்து நீங்களுமே ஜின்னு உட்காந்துருக்கீங்க. அம்மாட்டி ஜின் சொல்கிற சாய்ந்துங்க அழுதுகிட்டே இருக்கீங்க. அம்மாட்ட அவர் சொல்கிறாரு அழுவார வயன்னா நான் இருக்க நல்லா பார்த்துக்கிறேன், நீ ஃபீல் பண்ணாதன்னு. நீங்கள் நல்லா பார்த்துப்பீங்க. இல்லை என் ஃப்ரெண்டு பார்க்குற மாதிரி வருமா நீங்கள் அழுவுறீங்க. அவங்க அம்மா சொல்லுங்க கேட்காது உனக்கு உங்கள் அம்மா அப்பா விட்டு வரணும் ஃபீல் இல்லையானு. அவங்கள விட்டு வரணும் ஒரு ஃபீல் இருந்தாலுமே என் ஃப்ரெண்டை விட்டு வரலைண்ணா, அவராக எல்லாமே இருக்கே பார்த்துக்கிட்டா என்ன. ஸோ அவளை விட்டு வர ஒரு மாதிரி ஃபீலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அம்மாட்டே அவர் வந்து அவங்கள அப்படியே சைடாக ஹக் பார்த்துருக்காரு. ஸோ நீங்களும் அப்படியே போய் சேர்ந்துருந்தீங்களா. ஸோ இது 2 எபிசோட் வந்து 2 1 எண்ட் ஆகுது. ஸோ ஐ திங்க் சார் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கடா. சப்போர்ட் பண்ண சொல்லுங்கடா நம்ம சேனலை. அப்புறம் எல்லாருக்கும் ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி ஜிண்டே. எல்லோரும் ஹாப்பியாக சந்தோஷமாக இருங்க. பாய் டாட்டா, பாய் பாய்.